வணக்கம். நிறைய தலைப்பு பேசியிருக்கிறோம். இன்றைக்கி ஈர்ப்பும் ஈகோ அப்படின்னு சொல்கிற இங்கிலீஷ் வார்த்தை. இது ஈகோன்றது ஈகோவும்னே போட்டு வச்சுப்போம். ஈகோ இல்லை, இது தன்முனைப்பு. ஈர்ப்பும் தன்முனைப்பும் தமிழில் சொல்லணுன்னா ஈகோன்ற ஒன்று இருக்குது வார்த்தை. நிறைய பேர் உனக்குன்னா ஈகோ, அவனுக்கு ஈகோ அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டும் கம்பைன் பண்ணி பேச போகிறோம். ஈர்ப்பும் தன்முனைப்பும். நம்ம நிறைய தலைப்புகளை பேசினே வரோம். எல்லாமே எல்லாரையும் கவருதானா? இல்லை. நம்ம நினச்சிருக்கிறோம் ஈர்ப்பு அப்படின்னு சொன்னால் ஒன்று இழுக்கிறது தான் ஈர்ப்புன்றதுலாம் இல்லை, விளக்குறது கூட ஈர்ப்புனால தான். ஒன்று வானா நம்ம சொல்கிறோம்ல, அது நம்ம வேறு ஏதோ ஒன்று நம்மளை இழுத்து வச்சுருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வானான்னு விட்றோம். ஏதோ ஒன்று இருக்கிறதுனால ஒன்று வானா. குடத்தில் மழை பெஞ்சிருக்கு, ஒரு குடத்தை எடுத்து போய் காலியாக வைக்கிறோம். மழை பெய்யுது, நரம்புற வரைக்கும் இழுத்துன்னு இருக்கும், நரம்புன உடனே தள்ளின்னு இருக்கும். எப்போ அது இழுக்குது, எப்போ அது தள்ளுது? நரம்புற வரைக்கும் இழுக்குது. போதும்னு ஆயிடுச்சுன்னா, ஒரு மனிதன் தனக்குள்ளவே நிரம்பிட்டான் அப்படின்னு சொன்னால் வழி ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் ஈர்க்கிறது இல்லை, அவங்ககிட்ட மகிழ்ச்சியை தள்ளுறான். மகிழ்ச்சியை தள்ளுறான், துக்கமானதெல்லாம் கிட்ட வந்து அதை உறிஞ்சிக்க பார்க்குது. எதுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதோ, எதுக்கெல்லாம் வேதனை இருக்குதோ அதெல்லாம் என்ன வருது, கிட்ட வருது. அதுவும் தனக்குள்ளே பாத்திரத்தை நிரப்பிச்சுன்னா என்ன பண்ணும், அதுவும் கூட வழிடும். எப்போ உங்களுக்கு தேவைங்கள்லாம் தீர்ந்து போகுது, அப்போ ஒன்றா இருக்குதுன்னா பிடிக்கிறதில்ல. ஒரு ஆண் பெண் நிறைய ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் தூரம் போயிடுவான். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தள்ளிப்படு, எப்போ பார்த்தாலும் சொனங்கிக்கினே. முதல்ல தொடப்போறமா நான் காத்திருந்தவன், ஏங்கியிருந்தவன், ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல வரான், தள்ளிப்படு. புழுக்கமாக இருக்குது. வெறி புச்சவடா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரிலாம் கூட ஆகிட்டான் ஒரு சில பேர்லாம். இல்லை, இப்போ சில பெண்கள் ஆண்களை கேட்குற மாதிரி இருக்கும். புருஷன் சுற்றுவது நின்று விட்டால் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஒரு மனிதனை பார்த்தோன்னா நமக்கு ஒரு அட்ராக்ஷன், அவன் மேலே ஒரு பாசம், அவன் மேலே ஒரு ஈர்ப்பு நமக்கு ஏற்படுது. ஏன் அவனை பார்த்தா நமக்கு அவன் மேலே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆகுது. அவனாண்ட ஏன் நம்ம பேசணும்னு போகிறோம். ஏதோ ஒன்று இருக்குது அவங்ககிட்ட, ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இருக்குது. நம்ம கிடைக்கக்கூடிய அல்லது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அவங்ககிட்ட இருக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அவங்ககிட்ட இருக்குது. அவன் பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், செல்வந்தமாக இருக்கலாம், சிறந்த பேச்சாக இருக்கலாம், சிறந்த ஏதோ ஒரு தனித்திறமையாக இருக்கலாம். அவங்ககிட்ட போனால் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இல்லை, உள்ள அப்படி ஒன்று இருக்குது. அதனால தான் அவரை நம்ம அவர் பக்கம் வசப்பட்டு அவர் மேலே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தாகம் ஏற்படுது நமக்கு, அவரோட உறவாட நினைக்கிறோம். எந்த மனிதன் அவனாக இருக்கலாம், ஆண் பெண் இனக்கவர்ச்சி மட்டும்தான் இல்லை, பெண்ணுக்கே கூட. சில பெண்ணை பார்த்து பேச தோணும், சில பெண்ணை பார்த்து பேச தோணாது. பெண் எல்லா பெண்ணு கூடவும் சாதாரணமாக பேசுறது இல்லை. பொதுவாக பெண்ணை பார்த்து பேசுறதே இல்லை. இந்த ஈர்ப்பு அப்படின்போது ஆண் பெண் ஈர்ப்பு இருக்கிற மாதிரி ஆணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு இருக்கும். ஆண் மேலே ஈர்ப்புன்னு சொன்னால் நல்லா பேசுவான், எல்லோரும் கூட சாதாரணமாக பேசின்னு இருப்பான். ஈகோ பாராட்ட மாட்டார், இல்லைனா வேறு மாதிரிலாம் வச்சுலாம் பேச மாட்டார். ஆனால் பெண் அப்படி இல்லை, எடை போட்டு பேசுவாள். ஏன்னா தன்னை சார்ந்தே வாழ கற்றுக்கணும் பெண், வெளி உலகத்தை சார்ந்து வாழ கற்றுக்கணும் ஆண். அதனால் எல்லார்கிட்டையும் மரியாதையாக பேசி வைப்போம், எங்கன்னா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பார்ப்பான். பெண் அப்படி கிடையாது. உதவாதுன்னா விட்டுருவா, திரும்பி கூட பார்க்க மாட்டா. வசதியாக இருந்தால் கூட சரி, உதவுவான்னா மட்டமான கூட எடுத்து வச்சுப்பா, பாராட்டுவா. ஏன்னா அவங்க எப்போனா, ஏன்னா அன்பு அது வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆணோட அன்பு வெளியே இருக்கும், உள்ளே இருக்காது. தன்னை நேசிக்க தெரியாது ஆணுக்கு, பிறரை நேசிக்க தெரியாது பெண்ணுக்கு. தன்னை நேசிக்க தெரியாது ஆணுக்கு, பிறரை நேசிக்க தெரியாது பெண்ணுக்கு. அப்போ அவள் கணவனை நேசிக்கிறா அப்படின்னா கிடையாது, தன்னை நேசிக்கிறா. தன் தேவை திருப்தி பத்திரான தான் அவன் நேசிக்கிறா. திருப்தி பத்திரான்றதுனால தான் நேசிக்கிறா. அதனால தான் அவன் கண்டுக்காமலாம் விட்டுறா. நம்ம முன்னாடி பேசும்போதெல்லாம் பார்த்தோம். பெண்ணுக்கு பிறரை காலிக்க, பிறரை நேசிக்க தெரியாது. கற்றுக்கணும், கற்றுக்க வைப்போம். ஆணுக்கு தன்னை நேசிக்க தெரியாது. 2 நாளைக்கு மேலே 3 நாளைக்கு கூட ட்ரெஸ் போடுவான், ஒரே ட்ரெஸ்ஸை. தன்னை நேசிக்கணும் அப்படி வச்சுப்பானா மாட்டான். ஒரு பொம்பளைக்கு மறுநாள் அந்த புடவை கட்ட முடியாது. நிறைய புடவை வாங்கினே இருப்பாள் புதுசு புதுசாக. ஏன்னா தன்னை என்னடா இந்த ஆள் என்ன பண்ணுவான், அவ்வளோ கஷ்டப்படும், அதெல்லாம் அவளுக்கு அக்கறையே இல்லை. தன்னை அலங்கரிச்சிக்கிறதுல மட்டும்தான் அவளுக்கு அக்கறை.
அது ரெண்டு பக்கம். அப்போ ஈர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆணுக்கு பெண்ணுக்கு ஈர்ப்புனா தேவைகளை திருப்தி அடையிறது. ஏங்க ஆண் பெண்ணே இங்கே இல்லை, தேவை எங்கெல்லாம் திருப்தி அடையுமோ, எங்கெல்லாம் கிடைக்குமோ, எதெல்லாம் என் தேவைகள் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு இருக்கும்? ஈர்ப்பு இருக்கும். மதப்பற்று ஒரு ஈர்ப்பு தான். குழந்தைலேருந்தே நம்ம வளர்க்குறாங்க, இதை செஞ்சுன்னுக்கிறோம். இன்னொருத்தர் அதை குறை சொல்லும்போது தான் நமக்கு வலிக்குது. அப்போ தான் நம்ம மதத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணவே ஆரம்பிக்கிறோம். ஒரு கால் நீங்கள் சிறந்த சிந்தனையாளனாவோ உண்மையானவனாவோ இருந்தீங்கன்னா உங்கள் மதத்துலேருந்து வெளியே வரத்துக்கு அதுதான் தூண்டுகோலாக இருக்கும். உங்கள் மதப்பற்று தான் உங்கள் மதத்துலேருந்து வெளியே வரத்துக்கு ஆதாரமாக இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு இருக்கும், ஏன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும், உங்களுக்கு அதெல்லாம் பண்ணணும். நீங்கள் கிட்ட போன பிறகு நீங்கள் நினச்சபடி அது இருக்காது. எப்போ அது உங்களுக்கு புரியும்னா நினப்புக்கும் உண்மைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு போனால் தான் தெரியும். நீங்கள் அது அசந்து போயிடுவீங்க. அடடா இவ்வளோ பேசுகிற, அதனால தான் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போகிறீங்க. கடவுள் இல்லைன்ற முடிவுக்கெல்லாம் வர்றது, கடவுள் தரத்தை வேஸ்ட்டுன்னு ஆயிடுது, வெறுப்படையிறது, மதத்து மேலே வெறுப்பாகிறது. இதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசுநாதருக்கு மதத்து மேலே பயங்கர வெறுப்பு, நபிக்கு அந்த குறைஷி அந்த மதத்து மேலே வெறுப்பு, கல்லெல்லாம் தைச்சார். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். பூணில் அறுத்து போட்டு போயிட்டார் ஆதிசங்கரர், வெறுப்பு. பூணல் அறுத்துட்டார் அவர். தெரியுமா அவங்களுக்கு சங்கரர்கள்லாம் பூணல் போட மாட்டாங்கன்ட்டு? தெரியுமா அவங்களுக்கு? யாருன்னா பூணல் போட மாட்டாங்க. அதுக்குள்ள ஒரு பழமொழி சொல்லிட்டான், ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணல் எதுக்குன்ட்டு. நீ பாப்பான்னு தான் எங்களுக்கு தெரியுமாடா, நீ பூணல் போட காட்டி விட நீ யார் தான்? ஏன்னா சேர்த்துக்கிறதெல்லாம் பாப்பானே. வெறும் சடங்குல செய்கிறது அது, வெறும் பூணல் மட்டும் அறுத்து போகிறது இல்லை அது. ஆனால் உள்ள என்ன பண்ணியிருக்கணும்? ஜாதியவே அறுத்து போட்டிருக்கணும். நடிக்கிறதுக்கும் உண்மைக்கும் சம்மந்தம் இருக்குது. உண்மை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப சரியாக இருக்குது, எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடிந்த அளவுக்கு இருக்குது. நாடகத்தன்மையை தான் புரிஞ்சுக்க முடியல, ஆனால் கவர்ச்சியாக இருக்குது. உங்களை நாடகம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உண்மை அட்ராக்ட் பண்ணாது. உன் மனைவி உன்னை அட்ராக்ட் பண்ணுறதே இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு துணை நடிகை, சில சினிமா நடிகை, அவங்களாம் உன்னை அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஏன்? நீ எப்போதுமே வெளியே பார்க்குற, உள்ளே பார்க்குறது இல்லை. உனக்கு எது தேவை? உனக்கு யார் உண்மையிலே உனக்கு இன்பம் தரப்போகிறவங்க? உண்மையிலே உனக்கு யார் சரி? உன் மனைவி தான். ஆனால் உனக்கு என்ன தெரியுதில்ல, உன் மீது உனக்கு அன்பு இல்லை, அதனால் என்ன தெரியுதில்ல உனக்கு. உன் மனைவி மீது உனக்கு அக்கறை பெருசாக இல்லை. யாரோ ஒரு வருஷத்துக்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு, கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருந்தானா மட்டும்தான் அதெல்லாம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது பீஸு. எது வந்தாலும் நம்ம குஞ்சு பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது, நம்ம முன்னாடி தான் எது வந்தாலும் நம்ம முன்னாடிக்கிட்ட பார்த்துக்கலான்னு வந்துடுவான். இதெல்லாம் சும்மா அடி பேனர் பார்க்கறதுக்கு தான் லாகி. ஆத்தா புத்த மனையாள் நமக்குன்னு காத்து நிற்கிறா இல்லை, மனையாள் அப்படின்னு ஒன்று இருக்கிறா. நமக்கு நம்ம தேவையெல்லாம் தீர்த்து வைக்கிறது ஒன்று நமக்குன்னே இருக்குது அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் சும்மா அப்படின்னு புரிஞ்சிடும். பெண் எப்பவுமே அப்படி தான். நிறைய ஆண் இருப்பான், நிறைய போயின்னு இருப்பான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த ஆள்கிட்ட தான் காதில் குசு குசுன்னு பேசின்னு போயின்னு இருப்பான். நிறைய பேர் மேக்கப் பண்ண அதுக்குன்னே போயின்னு இருப்பாங்க. பெண் நிறைய வெளியே பார்க்கறதில்ல. ஆணோட இயல்பை தான் வெளியே பார்க்கறது தான். நீங்கள் வெளியே பார்க்கறதுனால அவங்க போயிடுவான்னு நினைக்கிறதுனால அவங்க முட்டாள்தானே. அப்படி கிடையாது, போகவே மாட்டான்னு கிடையாது. பெண் கற்பழிக்கப்படுறான்றாங்க. ஏன்னா சம்மதிச்சிருவா. எது கற்பழிக்க முடியும்? ஆணை கற்பழிக்க முடியாது, ஏன்னா சம்மதிக்க மாட்டான். பிடிக்கலனா என்ன பண்ண முடியாது. இப்போ ஈர்ப்புன்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஆனால் என்ன இல்லை, உள்டால்டாவாக இருக்குது. வெளியே பாருங்கள், வேற ஒரு ஆணை எட்டி கூட பார்க்க மனசு சம்மதிக்காத ஒரு பெண் உறவுக்காக இது பண்ணும்போது என்ன பண்ணிடலாம், ஒத்து வச்சிருவா. எல்லாத்தையும் பார்த்துனுக்கிற ஆண் உறவுக்காக போகும்போது ஒன்றும் ஒத்துழைக்க முடியாது. அவனால் கவர்மெண்ட் பீஸ் போயிட்டுருப்பான். பிடிக்காது அவன் மனைவி தாண்டி அவனுக்கு. பாரு, சரி, ரெண்டும் வித்தியாசமாக இருக்குது. வெளியே பார்க்குறது எப்படி இது, பொறும்புக்கு அட்டி எதை பார்த்தாலும் பார்த்துக்குதுன்னு நினச்சினுக்கிறோம். ஆனால் தனியாக விட்டா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டார், ஒன்றுமே திரும்பியே பார்க்க மாட்டா. மற்றவங்களை பற்றி அக்கறையே இல்லை, ஆனால் தனியாக விட்டா என்ன பண்ணுருவா, சம்மதிச்சிருவா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் பேசலை, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இது இப்போ வெளியே இருந்து உள்ளம் ஒரு மாதிரியாகவும் உள்ளம் இன்னொரு மாதிரியாகவும் இருக்குது. மதப்பற்றாளர்கள் தான் மதத்தை விட்டு வெளியே வர முடியும். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், அந்த மதத்தை தீர்க்கமாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவீங்க, அதுலேருந்து வெளியே வர மாட்டீங்க. இதுவும் அறகுறை, அதுவும் அறகுறை. அப்போ தான் நீங்கள் மதம் மாற முடியும். மதம் மாறணுன்னா என்ன வரணும், நீங்கள் ஒரு மதத்தில் அறகுறையாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் ஈஸியாக மதம் மாறிடுவீங்க. மதத்தை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்று புரிஞ்சிடும், மதம் ஒன்றுமே இல்லை. மதத்துக்குள்ளவே எல்லாரும் என்ன சொல்லி வச்சுருப்பான்னா, கடவுள் ஒன்று தான், அவர் ஏகமாகிறாரு, நம்ம அன்பாக இருக்கணும், இதுதான் சொல்லி வச்சுருப்பான். அன்பாக இருக்கணும், கடவுள் ஒன்று தான் சொல்கிறது எல்லா மதமும் சொல்லுதுன்னா, அப்போ எந்த மதம் தான், எந்த மதம் தப்பு? அப்பா எல்லா மதமும் சரிண்ணா, நான் எந்த மாதிரி சடங்கு செஞ்சுக்கலாம், வசதிக்கு ஏற்ற மாதிரி சடங்கு செஞ்சுக்கலாம்.
நான் கிழக்கு பார்த்து கும்பிட்டேன்னா சூரியனை பார்த்து கும்பிட்றேன்னு அர்த்தம், மேற்க பார்த்து கும்பிட்றா நிலாவை பார்த்து கும்பிட்றேன்னு அர்த்தம். நான் எந்த பக்கம் பார்த்து கும்பிட்டுக்கலாம்? ஏன் இஷ்டம். வளர்ப்பிறை எந்த பக்கம் பார்த்து கும்பிடணும்? நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்து தான் கும்பிடணும். வளரும் சூரியனை எங்கே பக்கம் தான் பார்த்து கும்பிடனா? அப்போ வடக்கும் தெற்கும் வேஸ்ட்டா? இல்லை, துருவ நட்சத்திரம்னு எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் லேண்ட்மார்க்காக இருக்குது. எந்த பக்கம் தான் இருக்குது? வடக்கு பக்கம் தான் இருக்குது. ஆனால் தென் திசையோ நல்லது, ஏன்னா அங்கே தான் சிவன் வாழ்கிறாரு. எந்த பக்கம் கும்பிட்டுக்கலாம்? எப்போ நம்ம ஈர்ப்பு அங்கே எங்கேயுமா இருக்கணும்னா நிறைவடையாத வரைக்கும் அதுவும் இதுவும் நம்மளை போட்டு இழுத்துன்னு இருக்குது. நிறைவடையாத வரைக்கும் என்ன பண்ணுது நம்மளை? அதுவும் இதுவும் போட்டு இழுக்குது. புரிய எதுவுமே நம்ம இருக்காது. ஏன்? பாத்திரம் என்ன ஆயிடுச்சு? பாத்திரம் நிரம்பிச்சேன்னா தேவைப்படுறது இல்லை. உங்களுக்கு நூல்லாம் ஒரு நாள் போதாத பிடிக்காத போயிடும். புக்கெல்லாம் ஒரு நாள் பிடிக்காமல் போயிடும். புக்கு படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லலாம், படிக்காதையே இருக்கிறவங்களுக்கு நான் பேசலை. நிறைய புக்கு படித்து நிறைய ஆர்வம் உள்ள ஒரு மனிதனுக்கு நான் பேசுகிறேன். அவனுக்கு புக்கு பிடிக்காமல் போயிடும். ஏன்னா எல்லா புத்தகமும் திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்ல வருதுன்னு சொல்ல புரிஞ்சிடும். ஒரு துறை சார்ந்த புக்கு படிச்சுட்டு துறை சார்ந்த அறிவு வேணும்னா படிப்பேன். இல்லைன்னா அந்த புக்குன்னா இல்லை உனக்கு பயன்பாட்டுக்கு இல்லவே இல்லை, தேவையே இது இல்லை. நான் ஒரு எலக்ட்ரிஷனாகவே ஆக போகிறதில்ல. எனக்கு துறை சார்ந்த புக்கு தேவையா என்ன? தேவை இல்லை. படிக்கலைன்னா அப்படி கிடையாது. ஒரு மொழி அறிவு எனக்கு அவசியம். தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் இவ்வளோ தான் லெட்ரு இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் இலக்கணம் புரிஞ்சிச்சு, என்ன பண்ண முடியாது. வார்த்தைகளை உருவாக்க வல்லமை வரைக்கும் நீங்கள் பசிட்டிங்க, அவ்வளோதான். அந்த மொழி அவ்வளோ தான் உங்களுக்கு கையில் வந்துடுச்சு. கவிதை எது தெரிஞ்சிருச்சு. நிறைய வார்த்தைகளை உங்களால் உருவாக்க முடியும். வார்த்தைகளை முன்னும் பின்னும் முரண்டு போட்டு முடியும். தமிழில் நீங்கள் படிக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு நிறைவடையலாம் ஒரு மொழியை படித்தா. எங்கன்னா தமிழை. ஒரு ஆங்கிலம் படித்து நீங்கள் முழு நிறைவடைய முடியாது. ஒரு ஆங்கிலம் படித்து நீங்கள் என்ன பண்ண முடியாது? நீங்கள் ஒரு விஞ்ஞானி ஆகிறதுக்கு ஆங்கிலம் படித்தா தான் முடியும், தமிழ் படித்தா முடியாது. ஏன்னா கண்டுபிடிப்புகளெல்லாம் எங்கே இருக்குது? அந்த மொழியில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு விஞ்ஞானி ஆகணுன்னாக்கா ஆங்கிலம் படிக்கணும், மெய்ஞானி ஆகணுன்னா தமிழ் படிக்கணும். அப்போ துளு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம்லாம் படித்தா ஆவீங்களாண்ணா? கஷ்டம். வார்த்தைப்பட்டதில் பார்த்தீங்கன்னா அடிச்சொல்லேருந்தே வந்திருக்கோம். அடிச்சொல் தமிழ் சொல்லே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான உண்மையிலேருந்து வந்திருக்கோம். செய்யப்பட்ட அத்தனை சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். செய்யப்பட்ட சொற்கள் போதாதுன்னு சொல்கிறது தமிழில் மட்டும்தான். சொற்கள் போதுன்னே சொல்லுவான் மற்ற மொழியில். சத்தத்தை மாற்றி சொல்ல முடியும். ககா அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் கிடையாது. உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி மாறிப்படும் காமட்டம் வச்சுன்னுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காவை நாங்கள் 4 விதமாக தான் உச்சரிக்க முடியும்னு முடிவுக்கு வந்துக்கிறான். நாங்கள் உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணால் மாறிடுவோம், ஆனால் கா மட்டும் தான் பேசணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டுக்கிறான். ககா சரியா, கா சரியா அப்படின்னு கேட்டால் கா தான் சரி. கருன்னு ஒருத்தர் எல்லோரும் ஒரே மாதிரி கருன்னு சொல்லுவாங்க, காம்னு எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, சொல்ல முடியாது. ஆனால் அந்த மொழி சொல்லுது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. இப்போ 4 அச்சரமே நிறைய இருக்குது. அதில் ஒரு காக்கே 4ஆக பிரித்து வச்சுக்கிறாங்க. விசேஷமானது அப்படின்ட்டாங்க. என்ன நடந்தது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொழி பற்றாளர்கள்னு நிறைய பேர் ஆகிட்டாங்க. நான் தமிழ் மொழி பற்றாளன் கிடையாது. நான் மனித பற்றாளன் மட்டும்தான். நான் மொழி பற்றாளன் கிடையாது. இந்த மொழியில் வல்லமை இருக்குது, அவ்வளோதான். நான் தமிழே பேசுறதில்லை, ஆங்கிலமும் கலந்து தான் பேசுகிறேன். ஏன்னா புரிய வைக்கணும்னு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆங்கிலம் பேச தேவைப்பட்ட தெலுங்கு, துளு, மலையாளம் தேவைப்பட்டா எதிராளி என்ன பேசுகிறாரு அவருக்கு தான். ஏன்னா மொழின்னா வைக்கிள் ஆஃப் தாட். மொழின்னா என்ன? இது ஜஸ்ட் என்னுடைய எண்ணங்களை இன்னொருத்தருக்கு நான் பரிமாறணும், அவ்வளோதான். அதில் நான் எப்படி பரிமாறணும்? அவருக்கு புரிகிற மாதிரி தான் நான் பரிமாறணும். எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போது அடுத்தது யாருக்கு புரியணும்? எதிராளுக்கு புரியணும். அப்போ நான் எப்படி பேசினா? அவர்கிட்ட போய் தண்ணி கொடுங்க, என்னையா தண்ணின்னா தெரியல, நான் சொல்ல முடியும். அவர் யார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அவரு தண்ணி பார்க்கும்போது பானின்றார். ஓகே, பானி தேக்கோ, மாற்றிக்க வேண்டியது தான் நம்ம. ஏன் அவருக்கு என்ன சொன்னாங்க? அவர்கிட்ட தான் நான் வாங்க முடியும், புரியுற மாதிரி பேசினா. அப்போ மொழின்றது வெறும் அதுக்கு தான். ஆனால் நிறைவடைகிறதுக்கு ஒரு மொழி, நான் கற்றுக்க வேண்டியது ஒரு மொழி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கே இருக்கணும்? தமிழில் பிறந்தால் தான் நிறைவடைய முடியும். சமஸ்கிருத மொழியில் நிறைவடைய முடியுது. ஆனால் அவங்களுக்கு ஜாலம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏன்? 4 லெட்டர் இருக்குது இல்லை? ககாங்க, சஜான்னா, டடான்னா ட்ரெயின் ஓடுற மாதிரி இருக்கும். இதில் 4 அப்படிலாம் சொல்ல முடியும். டாயா, டையா, டாயா எப்படி சொல்லுவீங்க? அந்த உச்சரிப்பை யார் சரியாக சொல்லிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சமஸ்கிருத பண்டிட்டுக்கிட்ட போய் கேட்டுருங்களேன்.
ககா ககா 4 லெட்டரையும் உச்சரிப்பையும் சரியாக சொன்னவங்க யாருன்னா உண்டா? முடியுமா? தமிழ் இந்த பிரச்சனை இருக்குதுலாம். நான் 3 சொல்லினா 2 சொல்லினா கோடு போட்டேன்னா நாக்கு எங்கே வைக்கணும்னு சொல்லி வச்சுட்டுக்கிறான். இவ்வளோ நாக்கு நீங்கள் எங்கே வைக்கணும்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், மொழி வல்லமை இல்லை இங்கே. ஈர்ப்பு அப்படின்னும்போது ஏதோ ஒன்று மேலே ஒரு தாகம், ஏதோ ஒன்று மேலே நமக்கு தேவை, ஏதோ ஒன்று மேலே இருக்கும்போது ஒரு ஆங்கில மொழி மேலே நமக்கு ஒரு எப்பவுமே ஒரு ஈர்ப்பு. ஏன்? ஆங்கிலம் பேசுனா அறிவாளி நம்ம நினைக்கிறோம். சட்டையெல்லாம் ஃபுல்லாக இது வரைக்கும் பட்டன் போட்டிருந்தாருன்னா அவர் யார்? அவர் ரொம்ப நல்லவர். ஒரு பட்டனை கட்டி விட்டு நெஞ்சு நிமித்தின்னு செயின் கட்டின்னு போகிறாருன்னா என்ன அர்த்தம்? நாமளாம் நினச்சிக்கிறோம் வேர்வையாக இருக்கும், காற்று நிறைய போல், இதுக்காக சட்டை எடுத்துருக்கலாம், போட்டுன்னு சும்மா கொண்டா இருக்கலாம், இல்லை பொண்டாட்டி அவருக்கு பாசமாக வாங்கி கொடுத்ததா இருக்கலாம், இல்லை நண்பன் அவருக்காக செஞ்சதாக இருக்கலாம். அந்த செயின்னு நினைவார்த்தமாக அவர் ஏதோ ஒன்று போட்டுனுக்கலாம். நம்ம நினச்சிக்கிறோம் காட்டுறாருன்னு. ஆனால் அவர் அப்படி ஒரு எண்ணமே இல்லாதவராக இருக்கலாம். ஈர்ப்பு அப்படின்னும் போது நீங்கள் பார்க்கணும், எதனா ஒன்று மேலே நமக்கு எப்பவுமே தாகம் இருக்குது. ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து வாழ்ந்துனுக்கிற மாதிரி நம்ம நினச்சினுக்கிறோம். ஈர்ப்பு நிறைவடைந்த பிறகு வாழ்கிறது பேர் தான் வாழ்க்கை. உங்களுக்கு அங்கே இங்கே சலனம்லாம் ஒரு பெண் மீது நீங்கள் ஈர்ப்பாக இருக்கும்போது எல்லா பொம்பளையுமே நல்லாவே தெரியவா. நிறைவஞ்சிச்சு பெண்ணை எவ்வளோ தான் இருப்பான்னு சொன்னால் அதுதான் நீங்கள் கரெக்டாகவே பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது நமக்கு ஒத்து வருமா? நமக்கு சோறாக்கி போடுவாளா? நம்ம பேசினா இவ்வளோ மேக்கப் போட்டுனுக்கிறாளே முடியாது. ஆனால் முதல்ல ஒன்றுனா தெரியாது, அப்படி தெரியாது. கடகன்னு ஓடி போய் வசதியாகிற கலராகிற மேக்கப்லாம் போட்டுனுக்கிற கலராகிறான் கல்யாணம் பண்ணி பேருக்கு நிறைய பேர் நொந்து போனவங்களாங்கிறான். ஆமாம், பின்னாடி தான் ரொம்ப வலிக்கும். ஐயோ தேவையில்லாத ஒன்று நம்ம தொட்டம் பொழுது நரகத்தில் ஊந்துட்டேன், நானே தேடிய வழி இது, நானே போய் தேடினேன் அப்படிலாம் சொல்கிறவங்களாங்கிறான். பின்னாடி பார்த்துட்டு எப்போது எனக்குள்ள அந்த தாகம்லாம் எப்போ ஏன் எனக்கு ஈர்ப்பு ஏற்படுது, உன்னின் மேலே எனக்கு ஏன் பற்று ஏற்படுதுன்னு யார் நம்ம கேட்கணும்? என் தேவைங்களெல்லாம் யார் கேட்கணும்? நான் கேட்கணும். என்னை கேட்குறதுக்கு நான் புரிஞ்சுக்கணும். யாரை? என்ன புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் என்ன புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் கட்டாயமாக என்ன தேவை? தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான தேவை. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியாது? தன்னை நேசிக்க தெரியாது. ஒரு பெண்ணுக்கு தன்னை நேசிக்க தெரியும், ஆனால் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு என்ன தன்னை நேசிக்க தெரிஞ்சவங்களுக்கு என்ன சொல்லித்தரல அப்படின்னா எது வாழ்க்கைன்னு சொல்லி தரவே இல்லை. அவளை முழுசுமாக அடிமையாக்கி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வச்சு அவளை முழுசாக அப்படியே என்ன பண்ணிட்டான், ஒரு போகப்பொருள் மாதிரியே வச்சுன்னுக்கிறான். அதனால் அவள் என்ன பண்ணுறது இல்லை, அவள் தனக்கு என்ன தேவைன்னு தெரியாது. ஆனால் தன்னை தான் முன்னிலைப்படுத்துறா. ஆனால் தனக்கு என்னன்னு தெரியாது. அவன் நினச்சிக்கிறா நம்ம புள்ள, நம்ம பொண்டாட்டி, நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம வீடு, நம்ம வாசல் தான் வாழ்க்கைன்னு நினச்சினுக்கிறா. இல்லை நமக்கு அப்புறமா இதுக்கப்புறமா நம்ம செத்து போயிடுவோம், இதுக்கப்புறமா எங்கேயோ போவோம், அது எங்கே போகிறோன்னு தெரியாது. அவளுக்கு என்ன விசேஷமாக தெரியாமல் போயிடுச்சு. பொதுவாக மனிதனுக்கு 2 பேருக்குமே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே என்ன தெரியாதுன்னா செத்து போயிடுவோன்னு தெரியாது. அதுக்குள்ளே தெரியாமல் இருக்குமானா தெரியும், ஞாபகத்தில் இல்லை. அந்த நினப்போடு யாரும் வாழவே இல்லை. செத்து போய்டுன்ற நினப்பில் யாருன்னா வாழ்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இருக்க போகிற நினப்பில் தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்துனே இருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு? வளர்கிற வரைக்கும். வயசான பேர் தான் கொஞ்சம் வரும். சில பேர் வயசான கூட திமிர் தான் வரும், செத்துருன்ற நினப்பே வராது. இன்னும் 1 நாள் இருப்போம்ட்டு. இல்லை நாங்களாம் சொர்க்கத்துக்கு போகிறோம்னு கங்கணம் கட்டி தெரிஞ்சுன்னு இருப்பான். அவனாவே மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதில் மிக வல்லவன். மனிதன் யார் மட்டும் ஏமாற்றிப்பான்? தன்னை தானே ஏமாற்றிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஈர்ப்பு ஏன் சரியாக வேலை செய்யலை, தன்னையாக ஏமாற்றிக்கிறான் அப்படின்னு கேட்டால் அதுதான் அந்த இடத்துக்கு பேர் தான் ஆணவம் அல்லது தன்முனைப்பு அல்லது ஈகோ. மனிதனுக்கு பொதுவாக இந்த ஈகோன்ற வார்த்தை தன்முனைப்புன்னு சொல்லியிருக்கணும், அல்லது சுயத்தம்பட்டம்னு சொல்லியிருக்கணும், அல்லது ஆணவன்னே கூட சொல்லியிருக்கலாம். ஈகோன்னே சொல்லுவாங்க. அவருக்கு ஈகோங்க. பொதுவாக ஈகோன்ற வார்த்தை வேறு மாதிரி தான் பயன்படுத்தப்பட்டது. இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ, இப்படி தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறாரு. அவர் மனசை என்ன பண்ணுறாரு, கூறு போடுறாரு. மனசு என்ன பண்ணுறாரு, இருக்குது ஒரு மனசு தான், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, கூறு போடுறாரு. ஒரு கிளாஸ் தான், ஆனால் காப்பி மண்டி எங்கே போய் தங்கும்? கீழே போய் தங்கும். கீழே தங்கிறதுனால அது அடி கிளாஸு. அந்த கிளாஸ் பேர் என்ன? அடி கிளாஸ் வரைக்கும் குடிக்கிறான்டா. கிளாஸில் இருக்கிறது தான் குடித்தான், ஆனால் என்ன குடிக்கிறான் இப்போ? அடி கிளாஸ். ஏன்னா கருப்பு மண்டியெல்லாம் போய் தங்குறதுல அது அடி கிளாஸ். பாதி கிளாஸ் குடிச்சிட்டு வச்சுட்டுறான். இந்த அடிக்கும் பாதிக்கும் நடுவில் இருக்கிறது மிடில். 3ஆக பிரிச்சிட்டார் ஒரு கிளாஸை. கிளாஸ் என்னமோ ஒன்று தான், தண்ணியில் மண்டலே இல்லை.
அதாவது தூய்மையான ஒரு நீர், ஃபில்டர் வாட்டர் ஊற்றுறீங்க, அதில் போய் அடி தங்கம், அதுக்கு டஸ்ட்டு போய் தங்காது. ஆனால் சிக்மண்ட் ஃப்ராய்டு நோயாளிகளை தான் பார்த்துருந்தார். அதனால் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா மனசு மூணாக பிரிச்சிட்டார். இட்டு, ஈகோ, சூப்பர். இட்டுன்னா அப்படியே தன்சார்பு தன்முனைப்பெல்லாம் இல்லை. உடல் என்ன சொல்லுது அதுக்கு அப்படியே ஏங்கிடுவான், அதுக்கு அப்படியே செஞ்சுருவான். பசி வந்தால் பசி எடுக்குதுன்னு கேட்பான், ஆசை வந்தால் ஆசை வருதுன்னு சொல்லுவான், காமம் வந்தால் காமன்னுவான், ஐ வாண்ட் டு ஃபக் யூன்னா ஐ வாண்ட் டு ஃபக் யூனே பேசுவான். இவன்லாம் இடியட். யார் அவரே? இடியட்டு. கொஞ்சம் நாகரிகமாக நம்ம பாத்ரூமில் போய் பேசிக்கலாமா, நம்ம கிச்சனில் போய் பேசிக்கலாமா, இல்லை பல ரூம் நம்பர் போய் அங்கே போய் பேசிக்கலாமா? அன்றைக்கி மாலை நம்ம 2 பேரும் எஸ்கியூஸ் மீ காஃபி குடிக்கலாமா, ஃபக் பண்ணலாமான்னு கேட்குறது சரியா, காஃபி குடிக்கலாமான்னு கேட்கலான்னு சரியா? மூணாவது ஒரு ஆளுக்குறான், சூப்பர், இதுக்கெல்லாம் மேலே ரொம்ப நாகரிகமானவன். அவர் இப்படிலாம் கூட பேச மாட்டார், அங்கே இங்கெல்லாம் கூட கொடுக்க மாட்டார், சும்மா பார்ப்பார். ஹை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு பயங்கரமான திறமைகள்லாம் இருக்குது, நீங்கள் ரொம்ப வல்லம் புரிந்தவராக இருக்கிறீங்க, நான் பார்த்ததுலேயே நீங்கள் உங்களை மாதிரி ஒரு அழகு நான் பார்க்கவே இல்லை. டைரெக்டாக ஃபக்யூன்னு கேட்கல, அவன் காஃபி கொடுக்கவும் கூப்பிடல, ஜஸ்ட் பாராட்டுங்கிற மாதிரி இது. இப்போது உள்ள என்ன இது நோக்கம்? 3 பேர் நோக்கம் பண்ணாதான் கூட்டுன்னு போகிறது மட்டும்தான். ஆமாம், எப்படின்னா அந்த பூட்டை திறக்கணும், எப்படின்னா அந்த பூட்டை திறந்துட்டான்னா அந்த பூட்டு பக்கமே திரும்ப மாட்டான். இது புரிஞ்சு வச்சுக்கிற பொம்பளைக்கும் கெட்டிக்காரி, புரிஞ்சுக்காத பொம்பளை ஏமாந்தவோ. திறந்துட்டான்னா அந்த பூட்டு பக்கம் திரும்ப மாட்டான், புரிஞ்சு வச்சுனான்னா கெட்டிக்காரி. புரியலண்ணா, புரிஞ்சிச்சேண்ணா, எனக்கு புரியும், நான் சொல்கிறது பேசுறதுலாம் யாருக்கு புரியணுமோ உங்களுக்கு கட்டாயமாக போய் புரிஞ்சிடும். இப்போது ஈகோன்னு சொல்கிறது இதையா பாருங்கள். நீங்கள் ஒரு சராசரி மனிதன், நீங்கள் ஒரு மனுஷன், நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஏன் இந்த இட்டு ஸ்டேட்லேருந்து நம்ம ஈகோ ஸ்டேட்டுக்கு வந்தோம்? நீயே வந்துட்டியா? நீ யாருன்னு பார்த்து ஐ வாண்ட் டு ஃபக் யூன்னு கேட்டேன்னா உன்னை என்ன பண்ணுவாங்க பாரு? மோசமானவன், நாகரிகமாக இல்லாதவன், அசிங்கமானவன். என்ன பார்த்தா அதே நீ ஒரு பேர் அழகி, சரியான அழகு, நீ உன் உதடுங்கள்லாம் என்ன மாதிரி அழகாக இருக்குது, அப்படியே செஞ்ச மாதிரியே இருக்குது. பிரம்மன் ஒன்று அப்படியே அழகாக செஞ்சுக்கலாம். நேற்றுக்கு சொல்கிறேன், சம்மந்தமே இல்லை. இப்போ அது பிடிச்சிருக்குது நமக்கு. ஏன்? ஃபக்யூன்னு சொன்னவனுக்கு பிடிக்கல, ஆனால் அழகின்னு சொல்கிறவனுக்கு பிடிக்குது. அப்படி இல்லை கூட பரவாயில்ல, நாகரிகமாக காஃபி சாப்பிட போகலாமா, சாயந்தரம் ஃப்ரீயாக இருப்பீங்களா, என் நம்பர் இது, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன, நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கிறீங்க, நம்பர் சொல்ல முடியுமா, நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இதேன்னு ஆரம்பிப்பான். எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டான். என்னென்ன சொல்லுவான்? எங்கேயும் பார்த்துருக்க மாட்டான். நான் நினைவு தெரிஞ்சல இருந்து வீட்டு விட்டு வந்ததே இல்லை, இனி தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்துக்கிறேன். இல்லையே, எங்கேயோ பார்த்த மாதிரி இது ஒன்று புரிஞ்சுக்கோ. ஓ, நம்மளால் வழியிறாரு. ஆமாம்மா இருக்கலாம், நான் கோயிலுக்கு அப்பப்போ வருவேன். இந்த மாவா சொம்மனா அதுவும் வந்திருக்காது, இதுவும் போயிருக்காது. இதெல்லாம் எங்கே நடக்குது? ஈகோவில். அப்போது பாருங்கள், ஒரு மனிதன் தான் தேவைகள் உள்ள இருக்குது, ஆனால் என்ன செஞ்சுக்கிறான்? மாற்றிக்கிறான். மாற்றுறது மட்டும் இல்லாமல் தன்னை தானே வர வதைக்கவும் செஞ்சுக்கிறான். இன்னொன்று, நான் கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும்னு கேட்டான் ஒரு பிள்ளை. கஷ்டமாயிடுச்சு, சுற்றி பார்க்குறான், அது இதுன்னு ஆயிடுச்சு, நான் நிறைய ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்னு. நான் உள்ள ஆயிடுனா இது பிள்ளைக்கு சோமனா எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிது, புள்ள போய் குட்டி இப்போ இதே வேலை ரோட்டின்னு என்னப்பா எல்லாம் கிடையாது. சொம்மனா ஏன்? நிறைய வந்து சாமியாருங்கள்லாம் இப்போ துறவி அப்படியே மேக்கப் பண்ணினா அப்படியே நான் எல்லாத்தையும் விட்டேன், வேலைக்கு ஆகலன்னு சொல்கிறதே இல்லை. எனக்கு என்ன ஆகலை, எனக்கு வேலைக்கு ஆகலை, எனக்கு பீஸ் போயிடுச்சின்னு சொல்கிறது இல்லை. அது பற்றி என்ன சொல்கிறான் பாரு? நாகரிகமாக அவனால் வேலை முடியலன்னு சொல்கிறான். இப்போ உனக்கு எப்போ புரியும்? உனக்கு ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் யார்? நான் தான். எனக்கு பசி எடுக்கும், எனக்கு என்ன எடுக்கும்? பசி எடுக்கும். பிச்சை போடுன்னு கேட்க முடியாது. நான் என்ன செய்யணும்? உழைச்சி சாப்பிட்டுக்கணும். நான் என்ன வேலை செஞ்சு என்ன பண்ணிக்கணும்? சாப்பிடணும். சாப்பிட்டா இருக்குன்னா வருது, அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு பசி எடுக்கும், நான் சாப்பிட்டுக்கணும். புரிஞ்சிச்சேன்னா நான் என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தை நான் நினைக்கணும், எனக்கு அக்கறை
தேவையில்லை. இப்போ எனக்கு என்ன தெரியலன்னா, எனக்கு பசி எடுக்கணும்னு தெரியல. பசி என்ன சாதாரண பசிலாம் உங்களுக்கு தெரியுது, சாப்பாடு பசி தெரியுது, காமம் பசி தெரியுது உங்களுக்கு. காமம் உங்களுக்கு தேவை. கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, வீடு வாசல்லாம் வச்சுக்கிறீங்க, சாப்பாடுக்கான பணம்லாம் சேர்த்து வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பசி எடுக்கும், அது உங்களுக்கு தெரியல. பசி எடுக்காத மாதிரியே வளர்த்துட்டான். முழுக்க முழுக்க எப்படி ஒரு மாடை கொட்டை வச்சுட்டு வண்டி ஓட விட்டானோ, தான் ஆணுன்றதே மறந்துச்சு அந்த மாடு. மலட்டு மாடாகவே தான் வந்து நிற்குது. எந்த பொம்பளை மாட்டையும் அது என்ன பண்ணாது, பார்க்கவே பார்க்காது. ஏன்? ஆனால் அது இயல்பாக இருக்கிற மாதிரி நினச்சிங்குது. இப்போ அது மலட்டு மாடு தானே என்ன நினச்சின்னுக்குது, இயல்பாக இருக்கிறோன்ட்டு. அது நசுக்கப்படுறதெல்லாம் மறந்துச்சு. ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது. ஆனால் உன்னை நசுக்கிட்டா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நம்மளை கூட்டு போய் என்ன பண்ணாங்க, அப்போ இருந்ததெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டோம். அம்மா ஞாபகம் இருக்கும், நினச்சி வேதனை போடுவோம், நமக்கு ஏதோ ஆகிட்டுக்குது. ஆனால் நீ நினச்சி வேதனையே படுறதில்லை. எப்பவுமே நம்ம பட்டை வச்சுங்கிறோமே, குங்க வச்சுங்கிறோமே, சிலுவை போட்டுங்கிறோமே, ஒரு பக்கம் மட்டுமே பார்த்து கும்பிட்டுங்கிறோமே, நீ நினச்சி வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா கொட்டை வச்சது சரின்னு உனக்கு அப்படி ஆகிட்டாங்க. குழந்தையிலேருந்து அவனுக்கே அப்படி தான் பண்ணாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கொட்டை வச்சுட்டாங்க, பாரம்பரியமாக அடிச்சுன்னு வரான். அப்படியே இருக்குது, ஒன்றுமே இல்லை. இன்னும் கூட ஒரு சரியான மாடு பிறகுல. ஒரு மாட்டுக்கு கொட்டை வச்சோடனே எப்படி புல்லெல்லாம் பிறகுற மாதிரி கிடையாது. இது வித்தியாசமாக இருந்து ஒரு மாட்டுக்கு வால் நறுக்கணுன்னே எல்லா மாடும் வால் நறுக்கிது தானாகவே. ஒரு மாட்டு வாழை இன்னொரு மாடு போய் கடிச்சிடணும். இது வந்து ஐதீகம். இப்போ பிறகுற மாடு வாழெல்லாம் கடிச்சிக்கும் அதுங்களே. ஏன்னா வால் பெருசாக இருந்தால் தப்பு இல்லை, நம்ம இனத்துக்கே அசிங்கம். அதனால் அந்த மாடு என்ன பண்ணோம், இன்னொரு மாடு போய் வாழை கட்சி துப்பிடும். இப்படி தான், இதே மாதிரி தான் கட்சி துப்பினுக்கிறாங்க. இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க. ஏன் யாரோ ஒன்று பண்ணிட்டேன்னா ஆகிடும் அப்படியே பாரம்பரியமாக. இப்போ கதையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அது வந்து சயின்ஸ் படி ரொம்ப நல்லது. நீங்கள் பட்டை அடிக்கிறதுனால சாம்பலாக போயிடுவீங்கன்றது நினப்பில் வச்சுன்னுக்கிறீங்க. ஏங்க பட்டை அடிக்கலாம் தப்புனா டென்ஷன் ஆகிடுவேன், ஆனால் சாம்பலாக போயிடுவேன், ஆனால் டென்ஷன் ஆகிடுவேன். அதெல்லாம் பேசக்கூடாது. பேசலாமா? என்ன நாமம் போட்டு திரிறீங்க, அதெல்லாம் பொம்பளை உறுப்பு மேலே நெத்தியில் போட்டுக்கிற மாதிரியே இருக்குதியா? பொம்பளை உறுப்பு நெத்தியில் இன்னும் யாருக்கும் புரியாத ஒரு இல்லைங்க அப்படியே தாங்க இருக்குது. நடுவில் சிவப்பு, இதை சுற்றி 2 பக்கம் வெள்ளை, இதெல்லாம் பொம்பளை உறுப்பு பார்க்குற மாதிரி இருக்குது. அபிஸ்டு சார், இதெல்லாம் வந்து சிச்சி. இதை வந்து ஒரு இடியாட்டிக் தான் பேச முடியும். யார் இடியாட்டிக்கு? யார் இடி ஸ்டேட்டில் இருக்கிறவரு? ஒரிஜினலாக பேசுகிறோன்னு நம்ம என்ன சொல்லுங்கிறோம், இடியட்டுன்றோம். கொஞ்சம் நாகரிகமாக பேசினா அவர் என்ன சொல்கிறான், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் உனக்கு என்ன சொல்லுதுன்னா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் என்ன சொல்லுது? ஆமாம், ஷூவை போட்டு, சாக்ஸை போட்டு, ஷூவை போட்டு, பேண்ட்டு போட்டு, ஜெட்டி போட்டு, ஜெட்டியை மேலே போட்டிங்கன்னா சூப்பர் மேன் சொல்லுது. அக்கார்டிங் டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் என்ன சொல்லுது, ஜெட்டியை உள்ளே போட்டீங்கன்னா சாதாரண மனுஷன், ஜெட்டியை மேலே போட்டீங்கன்னா அசாதாரணமான மனிதன். நாற்காலிக்கெல்லாம் காலுக்குது இல்லை, அதனால் ட்ரெஸ்ஸை போட்டு போட்டிக்கணும். ஏன்னா காலுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குமா இருக்காதா? காலு தான் மேலே ஏதோ ஒன்று இருக்கீங்க, நல்லா பண்ணணும். பாரு, மனிதனுடைய மூளை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, தான் மட்டும் முட்டாளாக்குறது மட்டும் போதாத, தன் சந்ததியெல்லாம் முட்டாளாக்குந்தா போதாத, அக்ரிணை பொருள் மேலெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இங்கே சுற்றியும் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க, அசிங்கத்தில் கோட்டை கட்டி வச்சுக்கிறான். இப்போ ஒரு சராசரி மனுஷன், ஒரு இயல்பான ஒரு மனிதன் ஆசையாக ஒரு பொம்பளையை பார்க்குறான்னு சொன்னோடனே என்ன சொல்கிறான் அவனை, தப்பு, பார்க்காத. அம்மாவை பார்க்காமையே நம்ம வந்திருப்போம், அப்பா அம்மாவை பார்க்காம நம்ம வந்திருப்போம், அம்மா அப்பாவை பார்க்காம விட்டுருப்பா, 2 பேரும் பார்த்துனாங்களா பார்த்துக்கலையா? அவங்களாம் அபிஷ்டுங்க, நாங்கள்லாம் புனிதமானவங்க. புனிதமானவன் ஏன் என்கிட்ட வந்து பேசிக்கிறேன்னு கேட்டிங்களா நீங்கள்? அப்போனா புனிதமானவங்களாம் பேசலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? புனிதமானவன் தானே, ஏன் பேசுகிற? நீ ரொம்ப புனிதமானவன் இல்லை, ஏன் பேசுகிற? செத்துற வேண்டியது தானே. கடவுள் உனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாரு, புனிதமானவன் ஆகிட்ட. இன்னும் இந்த பாவப்பட்ட பூமியில் சுற்றினுக்கிற. நாங்கள் ஆம்பளையும் பொம்பளையுமா ஜாலியாக சுற்றிங்கிறோம். இது ஏன் பார்த்துனுக்கிற ஓரக்கண்ணில்? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? எதுக்கே மறைஞ்சிருந்து பார்த்துக்கிறீங்க? வானான் ஆயிடுச்சு. என்னப்பா, வாழ் கச்சாலும் கடிக்க கட்டி உள்ளுக்குள்ளே ஒரு ஊரில் எடுத்துன்னு தானே இருக்குது.
ஒழுங்காக வாழ்ந்துட்டு போய்க்கலாம் தானே. இந்த ஈகோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சராசரி மனிதன் சராசரியாக நடக்காமல் யாருமே இல்லாத போது ஒரு மாதிரி நடந்து நிற்பான். யாருன்னா பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று ஒரு மாதிரி ஆகிடுவான். ஏன் நல்லா அந்த மனுஷன் யாருன்னா பார்த்தா நாசமாக போயிடுவான். இயல்பாக அந்த மனிதன் என்ன ஆகிட்டான், யாரோ பார்க்குறாங்கன்னு ஒன்று, யார் எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நீ யார் தான். இந்த நீக்ரோஸ் இந்த கருப்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பான மனிதர்கள். அவங்கள பார்த்து வெள்ளைக்காரன் போயிடுவான். எப்பவுமே வெள்ளைக்காரியோட பார்வை கருப்பன் மேலே தான் இருக்கும். அதனால் அவனை சாக வச்சுருவான். அவன் வந்தால் தானே அவனை பார்ப்பேன். அவன் செத்துற போனான்றதுனாலே அவன் பார்க்காம இருப்பான். பார்க்கணும் தான், ஆனால் என்ன பண்ணுறானுங்க இவனுங்க, அவனை சாக வச்சுருவானுங்க. இருட்டோம் நம்ம பொண்ணுக்கு தானே உதவுவாள்ல, அப்படி தான் பார்க்காம இருக்குது. இந்த ரேஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மனிதர்கள் அவமானப்படுத்துறதுல இல்லை இது தரக்குறவாக்குறதுல கீழே இறக்கி வைக்கிறதுல சலித்தவர்களே இல்லை. எந்த இடத்துலையுமே ஒரு மாஸ்டர்கிட்ட போனால் ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். குருன்னு சொல்லி நடிகிறானுங்கள, அவனுக்கிட்ட போனீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். உன்னை ஒன்றுத்துக்கும் உதவாத பீஸ் ஆகிடுவான். நல்லா இப்படி போவே, நீ அங்கே போனவுடனே உனக்கே தெரியாது என்னென்ன ஆச்சுன்னு. அவ்வளோ பணிவாயிட்டு இருப்ப, உனக்கே தெரியாது. இது இன்னும் ஆகிட்டுருக்கும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக. அம்மா சுவாமி, அவன் குழந்தாயினுவான், நீ என்ன பண்ண முடியும்? அங்கே போய் என்ன பண்ண முடியாது? உன் பப்பு வேவாது. நீ ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், நீ பெரிய அப்பா டக்கராக இருக்கலாம், ஏன் மோடி மாஸ்டர்னா கூட இருக்கலாம். நித்யானந்தர் காலில் ஊந்து தான் ஆகணும். ஏன் என்ன ஆச்சு பாரு. பணியறதுக்கு கூட ஒரு விதமான ஈகோ. இது அந்த சாமியார் புரிஞ்சு வச்சுக்கிறான். மனிதன் நல்லவன் காட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானவன். தன்னை எப்படி காமிச்சுப்பான்? நல்லா இருக்கு, வாய் நோவாத பேசுவார். அவர் யாருக்கு அது நோவாத எங்க கேட்கும்? நோவாத பேசுனா கேட்குமா உனக்கு? நறுக்குன்னு குத்தா தான் கேட்கும். என்ன உன் குத்து இது ஊமை குத்தாக்குது இல்லை, நானே ஒரே ஒரு குத்து குத்திட்டான்னு கத்தி காமிச்சா தான் தெரியும். நல்லா குத்துங்க சார்னா தொட்டு பார்த்துக்கிறேன். குத்துக்கு நல்லா குத்தியா? நல்லா குத்து. நானே ஒரே ஒரு குத்து குத்துறேன்னா என்ன ஆவான்? குத்துறதுலாம் ஊமை குத்து என்ன பண்ணுவேன்? எப்படி கேட்கான்? கேட்க காட்டி தான் அவர் புனிதமாக பேசுகிறாரு. புரியக்கூடாது உனக்கு பேசினுப்பான் ஒருத்தன். என்ன பண்ணுவான்? அவனுக்கே புரியாது. அப்போ தான் அப்படி பேச முடியும். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்பா ரொம்ப தெரிஞ்சவர் பொழுது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பேசுகிறாரு. இதெல்லாம் ஆணவத்தினால் ஏற்பட்ட விளைவுகள். நீங்கள் உங்களை ஆணவத்தில் நிரப்பிக்கிறீங்க. தெரிலன்னா என்ன சொல்லணும்? சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம். தெரிலன்னா அது பெரிய அவமானம், இழுக்கு. ஏப்பா எப்படி பார்க்குறேன்னா நல்லாக்கிறேன்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டான். நாரி பாட நல்லா இல்லை கூட நல்லாக்கிறேன்ற. இல்லை சார் ஓலை வீடாகுது, ஒன்றும் வீடு கட்டலை, வாடகை வீட்டில் இருக்கிறேன், அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, எங்கள் அப்பாவும் சேர்த்து வைக்கல, நானும் சேர்த்து வைக்கல, நல்லா வாழலை சார் சொன்னேன். என்ன கொஞ்சம் போயிடுவேன். அப்போ தான் இந்த மனுஷன் என்ன செய்வான்? நல்லா இருக்கட்டும் இறைவான்னா என் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறான் இருந்தாலும் ஒன்று தேடுறான், நல்ல வீடு ஒன்று ஏற்பாடு பண்ணுன்னு ஏன்னா கேட்கலாம், சொல்லலாம். நடக்கிறாங்க. ஏன்னா நீ வாடகை வீட்டுக்குதே நடக்குதுன்னு நினச்சிட்டு உனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. முதல்ல நீ சிறப்பாக இல்லை. முதல்ல நீ எப்படி இல்லை சிறப்பாக இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? உன் கண்ணம் இப்படி இருந்திருக்கும், நல்லா நெஞ்சு நிமிர்ந்துருப்ப. ஏதோ ஒன்றா என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா பேசுவேன், போல்டாக இருப்பேன். எப்படிங்கிற சோங்கி மாதிரிக்கிறியா? அப்போ நீ எல்லாம் இருக்கிற நீ நாரி பாட யார் கேட்டாலும் நல்லாக்கிறேன்னு சொம்மனா சொல்லுங்கிற. கண்ணை ரெண்டும் ஒட்டி போடுக்குது. இங்கே சிவங்கிறான், இங்கே சக்திக்கிறான், இங்கே மகாலட்சுமிக்கிறான். இப்படி ஒரு முக்கணும், அப்படி ஒரு முக்கணும். என்னையானா ஏன் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் நாங்கள்? இல்லை பேசுறதுக்கு உதவும் தான். எப்படி வாழணும்? நிஜம் மனிதனா நீ மாறணும்னா உன் ஹெட் ஸ்டேட்டுக்கு தான் நீ போகணும். தூங்கும்போது உனக்கு ஹெட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே கனவெல்லாம் காணுவேன். சொப்பன சுந்தரி அங்கே சிரிச்சுப்பேன். ஏன்னா நிஜ உலகத்தில் சிரிச்சாக்க பல்லு தெரியுன்ற பயம் உனக்கு. நிஜமாக சிரிச்சா என்ன பயம் உனக்கு? பல்லு தெரிஞ்சா போது பைத்தியம். சிரிடியான என்ன பண்ணுறது இல்லை.
சிரிச்சனால சிரி என்ன? ஓ, சிரிச்சா லிங்கம் வந்துருமா? அது உனக்கு வராது, புட்டபர்த்தி தான் வரும். போயிட்டாரு. இப்போ ஈகோ என்ன செய்யுது? என்ன, நான் என்ன அடிமைப்படுத்திட்டு மேலே வந்தேன்னா ஈகோ, மேலும் அடிமைப்படுத்திட்டேன்னா நான் சூப்பர் ஈகோ. யாரை அவமானப்படுத்திட்டு யாரை மறைச்சி வச்சுட்டு வந்துக்கிறேன்? என்னை மறைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போது எனக்கு ஈர்ப்பு இருக்குது, இந்த உலகத்தில் வாழணுன்ற வேட்கையை எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறான். யார் என் ஈர்ப்பெல்லாம் மறைச்சி வச்சுக்கிது? பாரு, நீ ஒரு ஆணாக இருந்து பெண்ணை ஈர்க்கிற சக்தி உனக்கு கொடுத்து வச்சதே வாழ்கிறதுக்கு தான். அப்போ தான் நீ என்ன ஆகுவ? வாழ்வ. உனக்கு பசி ஒரு ஈர்ப்பு, காமம் ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் உனக்கு முடியுது. கடவுள் கூட உனக்கு ஒரு ஈர்ப்பு. அந்த தான் பிடிச்சி வச்சிட்டான் இவனுக்கு. எதனா எப்படின்னா போய்கிட்டோம், சனியே பொம்பளை என்ன போய்கிட்டோம், என்ன ஒன்றா துண்ணு, என்ன ஒன்றா பண்ணிட்டோம். கடவுள் மட்டும் இவனுக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரிஞ்சிச்சானா எல்லா வியாபாரமாக விட்டு உட்காந்துன்னு நம்ம வாழவே முடியாது. ஏன்னா அவன் உழுகிறான், அவன் பொறுக்கிறான். நம்ம கணக்கு மட்டும் தான் பார்த்துக்கிறோம். உழுகிறவன் ஒருத்தன், பொறுக்கிறவன் ஒருத்தன். பலசாலி உழுகிறான், பலம் இல்லாதவன் பொறுக்கிறான். நம்ம என்ன செய்யறது இல்லை, உழுகுறதும் இல்லை பொறுக்கிறதும் இல்லை. என்னதான் பண்ணுகிறான்? பங்கு போகிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம மட்டும் இல்லை, நம்ம சந்ததிங்க எல்லாமே பங்கு போகிறதுன்னு. அதனால தான் அப்படியே ஆயிட்டான், பலசாலியாகவே இல்லாமல் ஆயிட்டான். குற்றம் அவன்தான் கூட. அவன் பலசாலியா இல்லை, அவன் வம்சம்லாம் என்ன ஆயிடுச்சு? பலமற்றவன் ஆயிட்டான். என்ன ஆக முடியும்? என்ன செய்ய முடியாது? சர்வைவலில் வாழ முடியாது. சும்மா அதெல்லாம் யாரை ஏமாத்திக்கின்னு தெளிவாக சொல்லிட்டா ஒரு பொண்ணு, நோ நோ நோ, நம்ம ஜாதியில் பொண்ணு மாப்பிள்ளை நம்ம வேஸ்ட்டு, சூங்கிங்க தான் இருப்பானுங்க, வேற எங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டான். தெளிவாக பண்ணினே போயிடுறா, தெளிவாக பண்ணின்னு போயினேக்கிறா. நோ நோ, வேஸ்ட்டு, நம்ம ஜாதியில் யாருக்கும் வீரமே கிடையாதுன்ட்டா. புரிஞ்சுக்கிறா. உலகம் புரியும்போது என்ன ஆகிடும்? உலகம் புரியும்போது சர்வைவலில் என்ன ஆகிடும்? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ என்ன ஆகிடுவேன்? தோற்று போயிடுவேன். யாருன்னா ஏமாற்றிட்டான், அவன் வந்துட்டு அவன் போயிட்டான். இப்போ யாருக்கு இருக்குது? நம்ம தான் இருக்கிறோம். ஆனால் சர்வைவலில் ஒன்றும் என்ன பண்ண முடியுது? ஃபிட்னஸ் கிடையாது. ஒரு நீக்கிற எப்போனா போயிச்சிருவான், ஒரு ஆடு மாடு எங்கன்னா போயிச்சிரும், ஒரு எறும்பு எங்கன்னா போயிச்சிரும். நீ ஜாதி வெறி, நீ எங்கேயும் போய்க்க முடியாது. இது ஊரில் உள்ளூரில் என்ன பண்ணுங்களாம்? பட்டை வச்சுட்டு நாம வச்சு நாம கூடாதுன்ற முருகா சொல்கிறதுக்கு நீ என்ன பண்ண மாட்டேன்ற? ஏன் உனக்கு என்ன புரியுது? ஒன்றும் கூட இந்த உலகமும் புரியல, உன்னையும் புரியல. உனக்கு தாகம் பெருசு, ஆனால் உன் தாகத்தை முட்டாள்தனத்தினால் நிரப்பிட்டான். உன் தாகத்தை என்ன பண்ணிட்டான்? முழுக்க முழுக்க பக்தி பெருக்கில் பாட்டு, உன் பாட்டு போயிட்டீங்கன்னா போதும், பாட்டை கேட்டு போயிட்டா கூட போதும். உன்னுடைய தாகம் எதில் தீர்த்துக்கிறேன்னா, ஒரு சாம்பலில், ஒரு நாமத்தில், ஒரு சிலுவில், ஒரு பைபிளில், ஒரு குரானில், ஒரு வேத நூல்களில் நீ என்ன பண்ணிடுவோம் உன் தாகத்தை. ஆனால் கடவுள் தாகம் பெருசு, நிஜம். எப்போ உனக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்குதோ அப்போ தான் நீ என்ன ஆவ? ஒரு சூப்பர் ஈகோலாம் உடச்சிடும். காமம் வெறி அப்படியே போனமா ஆயிடுச்சு. பாட்டு கவிதை எழுதுவேன், காதல் 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 போய் டாவு டாவு டாவுடா டாவு நாட்டி டையில வேற வேற பாட்டு நினச்சிக்கிறீங்களா? ரெண்டும் ஒன்று தான் கருமம். வேற வேற நினச்சிக்கிறீங்க. லோக்கலாக பேசுனா தப்பா? காதல் 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 போய் சாதல் சாதல் சாதல். அதுக்கு இந்த பாட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? டாவு டாவு டாவுடா டாவு நாட்டி டையிடா. அதே தான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? எது சிறப்புன்றீங்க நீங்கள்? அசல் மனிதனுக்கு தேவை ஒன்று தான் எல்லாருக்கும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். வாழ்ந்த மனிதனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு கடவுள், வாழ்ந்த மனிதனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு கடவுள். ஆனால் நீ வாழ வெட்டியாகவே வச்சுங்கிற. ஏன்னா நீ வாழ்க்கையும் சரியாக வாழலை, சாப்பாடையும் சரியாக சாப்பிடல, நீ வாழ்க்கையும் கொண்டாடல. கடவுள் மேலே மட்டும் உனக்கு எப்படி தாகம் வரும்? எல்லாமே போலித்தனத்தில் நிரப்பிட்ட. இது என்ன பண்ண போகிற இப்போ நீ? அந்த போலிக்கு இங்கே இடம் கிடையாதுங்க. இந்த இடம் அதுக்கான இடம் கிடையாது. இது ஈர்க்கப்படாது. நான் ஈர்க்கப்பட மாட்டேன். என்னை உனக்கு பிடிக்காது. என் மேலே நீ சத்தியமானவனாக இருக்கலாம், சத்தியத்துக்கு குமாரனாக கூட இருக்கலாம். என்ன உனக்கு வந்து என்னை வந்து உனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால் நீ சத்தியமானவனே இல்லை. நான் சொல்கிறது சத்தியம். நீ என்ன பண்ணுகிற? சத்தியம் தவறுனவனாக இருக்கிற.
சத்தியம் என்னன்னா, ஒரு ஆணுக்கு பெண் தேவை, இல்லைன்னா ஆணாக இருக்க இல்லாமல் இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை, இல்லைன்னா அவனாக இருக்கக்கூடாது, பெண்ணு கூடாது. பசிச்சா சாப்பாடு தேவை. பழுது இருந்தால் சாப்பிடுவியா, பிரியாணி தான் சாப்பிடுவியா? சாப்பிடக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டு தான் ஏன் பசி எடுக்குது. பசி இல்லை என்ன பண்ணுவேன்? எப்போ ஈகோ வேலை செய்யும்? இப்போ ஈகோலாம் எப்போ அப்படின்னு கேட்டினா, எப்போ உன் ஈகோலாம் தகர்த்தெறிவே, இல்லை சூப்பர் ஈகோலாம் எப்போ தகர்த்தெறிவு? நீ புனிதமானவன், குசு வரும்போது விட்டுருவேன். எவ்வளோ பெரிய புனிதத்தையும் குசு என்ன பண்ணுறான்? தும்சம் பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ புனிதமானவன் நம்ம கற்பூர உதவித்தியாக குத்துந்தோம் சார். நான் அப்படி தான் நாத்தடிப்பேன்னு. அது ரொம்ப புனிதமானவன் நீங்கள் சொல்லுன்னு தெரியுறீங்க. ஏசுநாதருக்கு கீழே ஓட்ட இருந்ததா இல்லையா ப்ளீஸ் அப்படின்னா என்ன ஆவார்? எங்கேயோ இடிக்குதே சார். எங்கேயும் இடிக்கல, பின்னாடி தான் ஓட்டுக்குதான்னு கேட்டேன். அங்கே தானே இடிதான் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ஏய் நிச்சயம் கடவுள் உண்மை, கடவுள் ஒரு உண்மை, சத்தியம். கடவுள் சத்தியம். கடவுள் இல்லாமல் நம்ம யாரும் இல்லவே இல்லை. கடவுள் தான் நம்மளை எல்லாரையும் படைச்சது. கடவுள் நம்மளை என்ன சொல்லுது? வாழ சொல்லுது. எப்படி வாழ சொல்லுது? நல்லா இரு, நல்லா சட்டை போட்டுக்கோ, இல்லை பேண்ட்டு போட்டுக்கோ, கோட்டு போட்டுக்கோ, இது போட்டுக்கோ, சேவப்படனா சட்டை போடாமல் இரு, முடி வச்சுக்கோ, முடி வெட்டிக்கோ. எல்லா அறிவும் யாருக்கு? உனக்கு. நீ எப்படி வாழணும்? திருப்தியாக வாழணையா? வாழ்ந்தியா? யாருக்கு நாடகம் காமிக்கிற? யாருக்கு ஷோ காட்ட வந்த? கர்மம் ஷோலாம் பணமாயிட்டு என்ன காட்ட முடியாதுடா தம்பி. நாங்கள் தான் காட்டுவோம். ₹1 பில்லை ஓட்டுவோம், இல்லை வாயை புழக்க வைப்போம், மூட வைப்போம், சேரில் போட்டு மடிப்போம். உங்கள் தாத்தா என்ன சொன்னாரோ அது மாதிரி செஞ்சுட்டு போயிடுவோம். சமாதி ஆகிட்டு சாம்பலில் போட்டு உட்கார வச்சுருவோம். ஏன்னா நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் சமாதி தான் அப்படி தான் பண்ணுகிறோம். கால் 2 மடிச்சு பார் மடங்குதுன்னுவோம், பார் 5 வரை சூடாகவே இருக்குதுன்னுவோம். கொடுக்குற கூட்டம்லாம் என்ன தான் பண்ண போகுது? ஒத்துக்கு போகுது. ஆனால் நீ நாடகம்லாம் எப்போ? இந்த பெரிய நாடகங்களெல்லாம் நீ எப்போ செஞ்சுன்னு இருந்த? உயிராக இருக்கும்போது. செத்த பேருக்குன்னா செய்ய முடியாது தம்பி. இன்னொரு பிறப்பு இருக்குது, புரிஞ்சு வச்சுக்கோ. பிறப்பு ஒன்று. எப்போ ஒரு மனிதன் ஈகோ இல்லை, அது இயல்புலேயே நீங்கள் அழகாக பேசலாம் தானே, இயல்புலேயே தேவைதான் நாகரிகமாக பேசுகிறதுனால. ஆனால் யாரும் இல்லாத போது கூப்பிட்டுக்கலாம் தானே. யாருன்னா இருக்கும்போது காஃபி சாப்பிட போகலான்னு சொல்லணும். யாருமே இல்லை அப்போனாச்சும் நான் சொல்லணா? தாகமாக இருக்குது, ஒரே ஒரு கிஸ்ஸு ஒன்று கொடுத்துடலாமே சொல்லணுமா சொல்லலாதா? சினிமாவில் நாசுக்காக காமிச்சிட்டானுங்க. என் பொண்ணு காலையிலே சொல்லிட்டா, எந்த படத்தில் எடிட் பண்ணாமல் இருப்பான் படம்னுவான். உங்கள் 2 பேரை தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும், ஒழுங்காக தான் இருங்கன்றா. ஏன்னா நான் அவள் கறியை அறுத்துனுக்கிறா, நான் இட்லி போட்டு தொட்டு ஊட்டுனுக்கிறேன், செந்தில் குத்து இட்லியை. இப்போ என் பொண்ணு பார்த்துனுக்கிறா. இதெல்லாம் சினிமாவில் பார்க்க முடியும்? போலி அது அர்த்தம் மடாட்டி கூட்டுனுக்கிறான். ஆமாம், முல்லை சொல்லவே சொல்லிட்டாரு. என்னங்க இந்த படத்தில் இவங்க 2 பேர் இவ்வளோ நல்லா நடிக்கிறாங்களே, என்ன கூட சரோஜதேவி கூட நடிக்க சொல்லி நல்லா தான் நடிப்பேன்னாரு. ஏன்னா இடை அந்த மாதிரி. நான் அவளை கூட எப்படி தான் நடிப்பேன், உன்னை கூட எப்படியே. ஆனால் இங்கே என்ன நடந்துனுக்குது? நிஜமாக வாழ்ந்துட்டு பாரு, இந்த உலகம் உனக்கு தான். நிஜமாக வாழ்ந்து பாரு. யார் இந்த உலகம்? யாருக்கு? உனக்கு என்ன கொண்டாடு தானே வந்த? என்ன பிரச்சனை? என்ன உன் பிரச்சனை? என்ன வாழ்கிறதுக்கு வந்தது? கனவு நல்லா இருக்கிறான், பார்த்து சந்தோஷமாக நல்லா இருக்கிறடா இப்படி சொல்லி நாரிப்பாட. நீ தாண்டா எனக்கு சொல்லு. ஒன்று தான் போதும்னா முடிவு பண்ணிட்டா தைரியமாக பேசலாம் தானே. இப்போ உள்ள ஒரே சந்தேகம், ஒன்று போதுமா போதாதா? இப்படி சொல்லுது ஒன்று போதாதுந்து, ஈகோ சொல்லுது ஒன்று போதுந்து, சூப்பர் ஈகோ சொல்லுது ஒன்று கூட வானாந்து. இப்போ உள்ளுக்குள்ளவே பெரிய போராட்டம். ஏன் 3ஆக பிரிச்சிங்க? ஒரு டம்ளர் தான், இருக்கிறது ஒரே மனம்தான். ஏன் அது அசட்டு? ரசம் பியூர் ரசம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ நேரம் வச்சுருந்தா கீழே தங்கம் வைக்காது. கலப்படமற்ற பால் கிளாஸில் வச்சுக்கிறான், டீ கல்லில் கீழே எதுனா தெரியாது. ஏன் அந்த பால் என்ன கலப்படமற்றது? ஏன் கலங்கி போயிட்ட? உன்னை கலப்படமானவனாக மாற்றிட்டான். யூ ஆர் நாட் பியூர். நீ எப்படி இல்லை? பியூராக இல்லை. ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட இப்போ கையில் இருக்குது, யோக சாதனை மட்டும்தான். என்ன ஆகிடும்? இது படிகாரம் மாதிரி அந்த தண்ணில் போட்டான்னா ஆகிடும், அழுக்கெல்லாம் தங்கிடும். ஆல்மா வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான். உங்கள்கிட்ட ஒரு விசேஷமான ஒரு படிகார கல் ஒன்று இருக்குது, யோகம்னு போட்டு நம்ம மனசில் என்ன ஆகிடும்?
அதையும் பாழ்படுத்தி விட்டான். கறி சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு தான் கால் வலியும். கால் வலியத்துக்கு தான் இப்போ யோகாசனம். ரோப் ஒன்று கட்டிட்டு முடி போட்டு காலை எடுத்து போட்டுன்னு ரோப் யோகா. என்னடா இல்லைங்க, வணக்கத்தை காலில் பண்ணணும், முடிஞ்சிட்டு காலை தூக்கி மேலே போடணும் பண்ண. அட பாருங்க, ஐயோ இப்படி வணக்கம் பண்ணக்கூடாது. இப்படி இவ்வளோ பெரிய வயிறு, முதல்ல தொப்பையை குறைய சொல்றியா உன் குருவை? குருன்ற தொப்பையை குறைய சொல்லுன்ட்டான் ஒருத்தன். உப்பிலே அப்போ பாவம் மாமன் மச்சான் பேசிக்கிறான். நான் கோவவே படல. ஏன் கோவப்படுவேன்? தொப்பை இருந்தால் அது ஏன் பிரச்சனை, உன் பிரச்சனையே இது. ஏன் என் பிள்ளையாருக்கு அவ்வளோ பெரிய வயிறு வச்சு உண்டிக்கிறீங்க? யாருக்கு புரியாதுன்னா, இந்த ஈகோ சூப்பர் ஈகோவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாது நான் சொல்கிறது, அடி மனசை நீ கேட்கணும். நான் பேசுறதுலாம் எப்போன்னா உன் இட்ட நீ தொட்டு பார்க்கணும். நான் யார், உண்மையிலே யார்? தூம பையன் நான். ஐயோ நான் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன். ஆமாம் தூம பையன் தானே இல்லையா? ஆமாவா? கோயிலுக்கு போனது எது? தூம தானே. ஆமாம், பொம்பளை உள்ள வரக்கூடாதுன்ற தூம பசங்கள்லாம் சேர்ந்து தொழில் நடத்திக்கிறானுங்க. ஆனால் பொம்பளை வரக்கூடாதுதான். பொம்பளை துவச்சி போட்டாத ஒரு துணி தானே அது. துணியில் துவச்சி போடாத ஒரு விஷயம் தான் என்ன ஆகிது, மனுஷன் ஆகிட்டுக்குது. என்ன பேசுது இப்போ அது? என்ன புனிதமான ஒரு ஐயப்ப பேல்ற மாதிரி உட்காந்துக்கிறார். பொம்பளை போகக்கூடாது. கடவுள் ரொம்ப விசேஷம். திரும்பவும் சொல்கிறேன், உன் ஈர்ப்பு வெறும் காமம் சார்ந்தது போதாதுங்க. அதெல்லாம் இல்லை, நான் பேசுறது உங்களுக்கு ஜாலியாக இதுக்காக பேசிக்கிறேன். நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு திருவிழா. டோன்ட் வரி, அது பிரச்சனை உங்களுக்கு இல்லை. வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதெல்லாம் மேட்ரே இல்லை. காமம் ஒரு விஷயமே கிடையாது. காமம் ஒரு விஷயமே கிடையாது. அதுன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அது காலமாக ஒன்றும் இல்லை. அந்த வெறியெல்லாம் ஒரு 40 வயசில் அணைக்கணும். 50 வயசில் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். 70 வயசில் தோணவே தோணாது. 10 வயசில் நீ அப்படி தான் இருந்த. 10 வயசில் நீ என்ன தான் பண்ணி இந்த ஒரு பொண்ணையா காமத்தோட பார்க்கவே இல்லை. மேபி நீ சினிமா பார்த்து உனக்கு கெட்டு போயிருக்கலாம். 8 வயசில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் காமம் இல்லாத ஒரு குழந்தை வயசு இந்த மாதிரி பின்னாடி வரும். அப்போ முடியாததுனால வந்திருக்கும். ஆனால் மனசு சஞ்சலப்பட்டு இருக்கும். அதனால் இட்டு மட்டும் நீ திருப்தி பற்றினே போயிட்டேன்னா, உன் இட்டில் ஒன்றுமே இல்லைன்னா, உன் காமமெல்லாம் தீர்ந்து போயிருந்தா, உன் பசியெல்லாம் தீர்ந்து போயிருந்தா, உனக்கு தாகம் தீரவே தீராது. கடவுள் தாகம். எங்கடா வந்து வந்தோம், எங்கடா போவோம்? ரொம்ப எளிமையாக இருந்து இந்த கேள்வி. இந்த கேள்வியை எங்கேருந்து நம்ம வந்தோம்? ஐ எம் நாட் ஒன்லி பிசிக்கல் பாடி. நான் இந்த உடம்பு மட்டும் கிடையாது. அப்போ நான் யார்? இது உள்ளது நான் ஆடினுக்கிறேன். ஒன்று ஆட்டி வச்சுன்னுக்குது. ஆட்டி வச்சுன்னுக்கிறது ஒன்று, ஆடுற ஒன்று. இந்த உடம்பு 2 ஆள் ஆடினுக்குது. ஒன்று என்ன பண்ணுறது, நிலையாக ஆட்ட வச்சுன்னுக்குது. அந்த நிலையை ஆடுனுக்கிற ஒன்று நான் என்ன பண்ணுறேன், இஷ்டத்துக்கு ஆட்டுனுக்கிறேன். கை இயங்குது, நான் இயக்குறேன். 2 விஷயம் வந்துனுக்குது. இப்போ இது உள்ளோ எது அது? நான் எங்கேருந்து வந்தேன், யார்? இந்த தாகம் உனக்கு வரும், வர வைக்கணும். அவன் தான் குரு. என் வீடியோ பார்த்துட்டு நாள் சும்மா இருக்க முடியாது, சொரிஞ்சு தோணும். அட்டை ஆமாம் தானே, இவன் சரியாக தானே கேட்குறான், கரெக்டாக தானே கேட்குறான். இல்லை கூப்பிட்டு வச்சு அறுத்துட்டானுங்களே நம்மளை. ஏன்டா என்ன வாழை கட்சிங்க? மாடம் தான் கேட்கும். மாடு கண்டி அறிவு குத்துன்னு வச்சுங்க. என்ன பண்ணா, ஏன் வாழை கச்ச கேட்கும். நீ கேட்கவே மாட்டேன். முருகா முத்துக்குமரா என்பேன் அறுவடை வீட்டின். முன்னாடி பின்னாடி பார்த்த மாதிரியும் முருகன் சொந்தக்கார மாதிரியும். இதில் வர தமிழுக்கு முருகர் கடவுள். தெய்வம் கடவுள் கிடையாது. தெய்வம் என்னது? முருகன்றது யாரு? தமிழுக்கு ஒரு நல்லுலகுக்கு தெய்வம். தெய்வம் வேற, கடவுள் வேற. எத்தனை வாட்டி சொன்னாலும் ஒன்றும் புரியல. தெய்வம் வேற, கடவுள் போட்டு குழப்பிக்கிறான். ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, அவர் வேதத்துக்கே ராத்திரி. அவருக்கு சொன்னால் தப்பாக இருக்குமா? சாய்ஸே இல்லை. நோ. ஏன்னா அவர் அறிவு திருக்கோயில் கட்டிக்கிறாரு. மாங்காய் மனிதர்கள்லாம் விமர்சிக்கிறதுக்கு ஏது தகுதின்னா நான் என்ன செய்ய முடியுங்க? திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு ஈர்ப்பிலேயே மிக உன்னதமான ஒரு ஈர்ப்பு. நீ யாருன்னு ஒரு கேள்வி வருது பாரு, அந்த தாகம் தான் பெருசு. இந்த தாகம் பெருசு. இதை தீர்த்துட்டேன் நான், எல்லாமே தீர்ந்துடும். இப்படி உள்டால்டாவை போடு. உன் ஈகோவை, உன்னுடைய ஆணவத்தை, உன் உச்ச கடவுள் தெரிஞ்சுக்கணும் தேடி எப்பவுமே அதுக்கு செலவு பண்ணவே இல்லை.
கடவுள் தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணால் உனக்கு அது கொடுத்துட்டா. நான் 4 நாள் ஓய்வாக இருந்துட்டேன், 2 நாள் செய்யாமல் விட்டேன், 3 மாதம் வந்துட்டேன், இப்போ திரும்ப வரலாமா? என்ன இதெல்லாம்? தாகம் உனக்கு பெருசாக இல்லை. ஏன் உனக்கு அந்த தாகம் பெருசாக இல்லைன்னா, அடிப்படையான உன் தாகத்தை நீ தீக்கல. சொந்த தாகத்தை என்ன பண்ணல? தீக்கல. உன் இட்ல உனக்கு என்ன தேவைன்னு என்ன பண்ணவே இல்லை. யார் மறைச்சி வச்சிங்கன்னா? நீயே ஆணவத்தினால யாரை மறைச்சிக்கின? உன்னை மறைச்சிக்கின. வேறு யாரும் காரணம் கிடையாது. நீ ஒரு பொக்கிஷம், நீ ஒரு சிறப்பு, நீ ஒரு கொண்டாட்டம், நீ ஒரு உச்சம். எப்போ புரியும் உனக்கு? இதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீ ஒன்றும் தந்திக்கவே இல்லை. அப்பமா என்னது அப்புறம்? சார் இங்கேயே மூச்சு வாங்குது, நாங்கள் மேலே வரல. ஏன் முடியாதுங்க? ஏன்னா உன்னை அப்படி ஆகிட்டான், சுற்றி சுற்றி வாழ்றான். நீ என்ன பண்ணுகிற? சுற்றி. இப்போ ஒருத்தன் டிசைனாக சொல்லிட்டான், இல்லையா 7 இப்படி 2 இப்படின்ட்டான். ஓகே, எப்படி சொன்னாலும் நாங்கள் சுற்றுவோம். சுத்தனா சரியாக போயிடும்ல? சுத்தனை எதனா சரியாயினா? சுத்தனை மயக்கம் தான் வரும். கர்மம் சுத்தினா என்ன வரும்? மயக்கம் தான் வரும். இப்படி 7 சுற்றி இப்படி 2 சுற்றினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கான். அதுவும் எல்லாம் எதிர வந்துக்கிறாங்க. நீ இப்போ எது நீ தைச்சினா அவங்க எவ்வளோ கஷ்டம் உனக்கு இருக்குது. சும்மா 4 வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டுக்கிறான். அது பாவம் அண்ட சராசரத்தில் எங்கேயோ விரிஞ்சு அவ்வளோ பெருசாகுது. அது வந்து தவுலுண்டா வச்சு விட்டு சுற்று, இப்படி சுற்று, இப்படி சுற்று. அப்படின்னு வேலை என்ன பண்ண மாட்டேது? எவ்வளோ தான் ஆச்சாலும் ஆட மாட்டேன்ற என்ன செய்யுது? 3 வேளை பட்னியாக போட்டு அடிக்கிறோம். அப்போனா இட போய் சந்திப்பாங்களான்ட்டு மேட்ரு தான். உன்னை அசல் வெளியே வரணும். உன்னை இட்லேருந்து பேசும்போது தான் நீ சரியாக பேசுவேன். நான் திரும்ப சொல்கிறேன், எங்கேருந்து பேசும்போது தான் நீ சரியாக பேசுவேன்? உன் இன்ஸ்டேட்லேருந்து. அதில் நீங்கள் உங்களுக்கு கான்சியஸ்னா அதுதான் உன்னுடைய கான்சியஸ்னஸ். நிறைய பேர் கான்சியஸ்னாக்கா சூப்பர் ஈகோன்னு நினச்சிக்கிறாங்க. கான்சியஸ்னா என்ன நினச்சிக்கிறாங்க? சூப்பர் ஈகோன்னு. அந்தால அப்படி ஆகிட்டான். கான்சியஸ் பேசணும் என்ன ஆகிட்டாரு? இட்ஸ் ஏன்னா இது கான்சியஸ்னா அப்படின்னா கான்சியஸ் அது கிடையாது. நீ அசல் தான் கான்சியஸ். நீ அதுவோ ஆகிட்டேன்னா தான் கான்சியஸ்னஸ். அப்படின்னாக்கா நீங்கள் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பார்க்கலாம். ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கிறார் அந்த இடத்துக்கு. ரொம்ப இயல்பாக சாதாரணமாக பேசுவார். என்டர்டைன்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறேன்? நத்திங் அப்படின்னுவார். ஏன்? அது ஒன்றும் இல்லை, அது ஒரு விஷயமே இல்லை. இது ஞானன்றது ஒரு விஷயமே இல்லை. உன் இயல்பே அதான். உன் இயல்பே அதான். உன்னுடைய இன்ஸ்டேட்டே என்ன தான்? ஞானத்தோடு இருக்குது தான். எப்போ இந்த தாகம்லாம் தீருதோ அந்த தாகம் உனக்கு என்ன ஆகும்? தீரும். அந்த தாகம் உனக்கு ஏற்படாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? இதில் சிக்கல் ஏற்படுத்திட்டான். கற்பு கரசன், கற்பு கரசி, ட்ரெஸ் இப்படி போட்டுக்கணும், இப்படி பேசணும், அப்படி பண்ணனா இதுக்கே டயர்டாகிடுவேன். நீ அங்கே வர முடியும் ஒன்றால். அம்மா சாப்பிடும்போது நம்மெல்லாம் கறிமீன் சாப்பிட்றோம், நமக்கெல்லாம் அது கிடைக்காது. அது வரும், ஆனால் அது வராது. ஆனால் அது அவருக்கு. ஏன்னா அவர் ஒட்டகம் பேசிடுவாங்க. சித்தப்பாவை வந்து ஒட்டகம் பேசியிருந்தார்ல, அதனால் அது அவருக்கு, நமக்கு கிடையாது. இப்போ தெரியுமா உனக்கு? ஆமாம், சும்மான சொன்னது. அந்தளவுக்கு என்ன நினச்சிக்கிறீங்க? அந்தளவுக்கு கறிமீனே சாப்பிட்றது இல்லை. கூப்பிட்டு வச்சு தான் வரத்துக்கு விட்றா சாப்பிட்லான்னு. பத்தியா? அப்போ ஒரு கட்டாயமாக வேற எல்லாம் தான் இருப்பார். கர்மா இதெல்லாம் ஒன்றே இல்லை. தாகம் தீர்த்தணும். அப்போது அந்த ஈர்ப்பு கடவுள் பக்கம் இருக்கணும். உனக்கு ஈர்ப்பு எங்கே இருக்கணும்? நிஜத்தின் பக்கம் இருக்கணும். எது உண்மை, எதுடா சரி, எதுக்கு நீ பிறந்த, எது உன்னை பிறக்க வச்சுது, ஏன் உன்னை பிறக்க வச்சுது? இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா தெளிவாகிடுவியா? ஆல்மா கண்ணுங்கள்லாம் மறந்துடும், சந்தோஷமாகிடுவேன். ஆல்மா எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது. நாங்கள் எங்கே தான் போய் ஆட்டுறது? அப்புறமா வாழையும் கடிக்க முடியாது, ஆட்ட முடியாது. ஆல்மா மதப்போதகர் கிடையாது, இமாம் கிடையாது, பாதிரியார் கிடையாது. ஐயோ என்ன அது? ஆல்மா நீங்கள் ஆடு மாடு மாதிரி தலையை ஆட்ட முடியாது. ஆல்மா கேட்பீங்க, என்ன சார் என்ன பிரச்சனை, என்ன உங்கள் பிரச்சனை என்ன? நீங்கள் பாட்டு பெருசாக அங்கி போட்டால் என்ன உங்கள் பிரச்சனை? உங்களுக்கு வேண்டப்பட்டது எங்களுக்கு வேண்டப்பட்டது இல்லையா? கேட்க மாட்டியா? கேட்டேன்னா வேலை கிடையாது. அப்புறமா இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வேலை இல்லை. அப்புறமா நிம்மதியாக அவன் என்ன பண்ணுவான்? உழைக்கிறதுனா, சாப்பிட்றதுன்னா, ஒழுக்கமாக இருக்கிறதுனா, கட்டாயம் ஒழுக்கமாக தான் இருப்பையா? வேற வழி ஒழுக்கமாக தான் ஆகிடுவேன். ஒழுக்கம்னு சொல்லினே இருக்க வேண்டியதில்லை, ஒழுக்கமாக ஆகிடுவேன். ஏன்? போதும். கண்காணிக்கிறான் கடவுள். கடவுள் ஒருத்தன்
கண்கள் வச்சு செய்வான் இல்லை செஞ்சுட்டு வைப்பான், எதனா பண்ணுவான். நீ பாட்டு செஞ்சு வச்சு செய்வான் இல்லை செஞ்சுட்டு கூட வைக்க முடியும். நீ என்ன பண்ண முடியாது, அதை மறுக்கவே முடியாது. சார் ப்ளீஸ் கை மட்டும் விட்டுருங்கண்ணா. சாரி தம்பி, எண்ணெயில் முக்கணும்னா மூசை தான் உண்ணும். இப்படி ஃபுல்லாக உள்ளே விட்டு எடுப்பாங்க. நரகத்தில் இல்லை, இங்கேயே. நீ பாட்டு மேலே எங்கன்னா போய் பண்ணுவாங்களாம், எல்லாம் கிடையாது. அது உனக்கு தோணும், நான் பெட்ரோல் ஊற்றின்னு கொளுத்திக்கிறேன்னு. நீயே ஊற்றின்னு எரி வச்சுப்பேன். வேறு யாரும் உனக்கு கொளுத்தலாம் மாட்டாங்க. நீயே கொளுத்தி வச்சுப்போ, நீயே போட்டுன்னு எரிஞ்சு ஐயோ எரியிறேன்னு. ஆமாம், உனக்கே தோணும், வேறு யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நரகம், நரகத்துலலாம் எரி வைப்பாங்கன்னு வச்சுக்கிறீங்களா நீங்கள்? கிடையாது. கயிறு கட்டி தொங்கிடுவேன், நீயே சொல்லுவேன் இந்த இடம் தான் சரி நமக்குன்ட்டு. உனக்கே தோணும், தற்கொலை பண்ணுறதுக்கான உனக்கு சந்தர்ப்பம் உனக்கே அமையும். நீவே என்ன பண்ணுருவேன்? ஒன்று விட ₹1,00,000 கோடி ரூபாய் வாங்கிட்டு நான் விஜய் மல்லையை சமத்தாங்கிறாரு. நீ ₹100 வாங்கிட்டு தற்கொலை பண்ணிப்பேன். எவனும் கிரெடிட் கார்டுக்காரன் ஃபோன் பண்ணிட்டான்ட்டு நீயே டென்ஷன் ஆகிடுவேன். ஆல்மா அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏமாத்துற தந்துடும். பணம் கண்டுபிடிச்சி ஏமாத்துறான், பொருளாதாரம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுகிறானுங்க, பணக்காரன் ஏழைன்னு சொல்லுங்கிறான், ஜாதி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுகிறான். கடவுள் சமூகத்தில் இது அத்தனையும் கிடையவே கிடையாது. எதுவும் கிடையாது. ஜாதி கடவுளுக்கு கிடையாது, மதம் கடவுளுக்கு கிடையாது, பணம் கடவுளுக்கு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கடவுளுக்கு கிடையவே கிடையாது. நீ வெறும் விலங்குகளைப் போலத்தான் வாழ வந்துக்கிற. மனுஷனாயிட்ட விசேஷமாக வாழணுமா, கேவலப்பட்டு போகணுமா? விலங்குகளை விசேஷமாக இருக்க வேண்டிய நீ என்ன ஆகிட்டுக்கிற பாரு. ஆல்மோஸ்ட் சிட்டுக்குருவி பார்த்தியாங்கிற. அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு குருவியை நச்சப்பு வந்துருக்கலாம் பொழுது. எங்கேருந்து தானே வந்த நீ? எங்கேருந்து வந்த? அங்கேருந்தா ஒரு குருவியால் பாட்டு பாட முடியாது. நீ என்ன பண்ணலாம்? ஐயா மெல்ல நடமீ நீ. இதெல்லாம் இட்லேருந்து வருது, இதெல்லாம் ஈகோலேருந்து வருதுன்னு வச்சுக்கிறீங்களா? உள்ளோ இடையில் பின்னழகில் 2 கூடத்தை கொண்ட புதிய தம்புராவை மீட்டி சென்றால் எங்கேருந்து வந்ததுன்னு வச்சுக்கிறீங்க? எங்கேருந்தே வந்தது? பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூ அறைந்தால். பூ வாசத்தை தரும்னு என்ன பண்ணிருக்கணும்? நீ நினைச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்சா நீர் வழியும், ஐத்தமாவன் நான் புழிஞ்சா அத்தனையும் தேன் வடியும். அம்மா துணி துவைச்சு போட்டு பூஜா, அந்த துணி தண்ணி வந்து தேனாம் பார்த்துக்கா. குண்டு மல்லி ₹2, கூந்தல் ஏறி உதிரும் பூ கட்சி போட்டால் போதுங்க. ஆப்பிள் ₹1,00,000 வாங்கிக்கிறேன் நான். தொட்டு பார்த்தா மட்டும் போதும் ப்ளீஸ், தொட்டு மட்டும் பார்க்கணும். எங்கே பல ஓகே. ஏன் இதெல்லாம் எங்கேருந்து வருது? அர்ஜிலாம் எங்கேருந்து வருது? பசியெல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த விட விசேஷம் கடவுள் தேவன்றதாகும். எதை விட விசேஷம்? இதெல்லாம் ஒரு பொம்பளை திருப்தி பற்றிடுவா, இல்லை ஒரு ஆம்பளை திருப்தி பற்றிடுவான். கண்டதை சாப்பிட்டு என்ன பண்ணிடலாம்? திருப்தியாக. கடவுள் எப்படியா திருப்தி பற்றிக்க போகிற? உனக்கு தான் தாகமே எடுக்க மாட்டேங்குது. எப்போ அச்ச கொட்டை உனக்கு அச்ச மாதிரி ஆகிட்டுக்குது. யாரையோ பண்ணி நசிக்கிட்டாங்கன்னா நீ நசிக்கிட்ட. எங்கேயோ பாதிக்கப்பட்ட நீ என்ன ஆகிட்ட? பாதிக்கப்பட்ட. ஏன் நீயாவே நினச்சிக்கிற எனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சு சொம்மனா. இதில் வர அரையும் குறையும் வர வந்து பாடின தீங்குது. நீ ஆகிடுவேன். ஏற்கனவே ஒன்றுமே தெரியாது. ஐயோ அம்பா பார்த்துப்பா எல்லாத்தையும். அம்பா எங்கடா பார்ப்பான்? பூசாரி போட்டு தாக்குனார்ல, ஒன்றும் கூட புரியவே இல்லை. கற்பனையும் கற்சிலையும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு விற்பனை செய்யாதே மதியம் எழுதியோன்னு போயிட்டாரு. செத்தவும் போயிட்டார் மனுஷன். ஒன்றும் கூட என்ன செய்யவே இல்லை. இன்னும் எத்தனை காலம்? அந்த மனுஷனுக்கே தெரியல சார்லாம் சொல்லாதீங்க. அது அவர் சொந்த பிரச்சனை. அது யார் பிரச்சனை? உன் பிரச்சனை என்ன? நம்ம அடுத்தவங்க பிரச்சனையை பார்க்க வேணாம். நம்ம பிரச்சனை என்ன? வந்தோம், சரியாக வாழ்ந்தோமா? இதை வாழ வைக்க சொல்கிறதுக்கு தான் ஈர்ப்பு. ஈர்ப்பு இல்லைன்னா கடவுளை எனக்கு கொஞ்சம் காசு, கடவுள்கிட்ட போய் உணர்ச்சி கொடுன்னு கேளுங்கன்றேன் நான். கடவுள்கிட்ட போய் என்ன கேளு? சார் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கோபம் கொடு. எனக்கு கோபமே வரமாட்டேங்குது. ரொம்ப சொன்னக்கிட்டு போயிட்டுக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் சிரிப்பு வருது சார், எனக்கு கொஞ்சம் கோபம் வருது. நான் கடவுள் சொல்கிறார், தம்பி நீ என் பக்கம் வந்துட்டல, எல்லா முட்டாள்தனமும் உனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமேல் போட்டு உன்னால் கோவப்பட முடியாதுடா ராஜா. கோவப்படாதன்னு சொல்கிறது வேற, கோவமே பட முடியாத ஆவரத்துன்றது வேற. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கட்டுப்படுத்தினா அது ஈகோ, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆகிடும். இன்ஸ்டேட்லேருந்தே நீ கோவம் இல்லாமல் ஆகிடுவேன். கோவம் வருது, நாகரிகமாக பேசுவேன். என்ன தந்தாலும் நீங்கள் அப்படி பேசியிருக்க கூடாது சார். இது பேர் என்ன?
கோவம் தான். ஆனால் என்ன சொல்கிறாரு அவரு, ஏன்னா ஆஃபீஸரு, அவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, கோவப்பட முடியாது. என்ன சொல்லினாப்பா, இன்னும் இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசிடக்கூடாதுங்க. கோவமாக தான், ஆனால் வார்த்தை மட்டும்தான் நாகரிகமா. ஆனால் ஒரு சராசரி எளிய மனிதன்கிட்ட போய் பேசினா, குரங்கிட்ட போய் கோவத்துக்கு போய் பிடிங்கண்ணா, நீ வச்சுருந்தா கூட நீ அது கிடையாது, நீ தான் காசு கொடுத்து வாங்கிட்டு போன சோள பொரியல வாழைப்பழத்தை என்ன பண்ணா குறணும், நீ பார்த்து பெஜாராயிடுவேன். ஏன்னா குரங்கு விட உனக்கு கோவப்பட தெரியாது. குரங்கு கற்று வச்சுக்கிது நல்ல விஷயத்த, இவன் ஒன்றுத்துக்கு ஓத மாட்டான் பீஸு, இவங்கிட்ட என்ன பண்ணிக்கலாம் பிடிங்கலான்ட்டு. ஒரு நாள் அதை கூட பண்ணி காட்டணும். ஒரு நாள் சதுரகிரிக்கு போயிட்டு வாழைப்பழத்தை நான் வச்சுன்னு குரங்கு எடுக்காதுன்னு சொல்லி காமிக்கணும், கற்றுக் கொடுக்கணும் இந்த குழந்தைங்களுக்கு. குரங்க நானா பார்த்துடலான்ட்டு வாழைப்பழத்தை வச்சுன்னு பார்த்து இது பிடிங்கிட்டு பார்த்துடலான்னு கேட்டேன்னு வச்சு பிடுங்காது. ஏன்? ஆமாம், நம்ம கழுத்தை பிடிச்சிருவோம்ல. வாழைப்பழம் விசேஷம் நான் வசி வச்சுக்கிறேன், நீனா புரியுதா? பூனை ரூமில் வச்சு உன்னால் அடிக்க முடியாதியா, நீ வேஸ்ட் பீஸ் பூனைக்கு முன்னாடி. ஆனால் என்ன கூட பூனை உள்ளவே வராது, கதவு ஒங்கிச்சு விட்டு வா உள்ள நான் வராது. ஏன்? ஐயோ செஞ்சுட்டு கூட வச்சிருவான். எங்கண்ணா நோ நான் வரமாட்டேன், இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். பூனைக்கு தெரியுது யாரை கூட விளையாடணும் யாரை கூட விளையாடக்கூடாதுன்ட்டு. நீ என்ன செய்யறதில்ல, ஒரு கணம் கூட உன் மேலே அக்கறையத்துக்கல. எங்கன்னா போனால் உன்னை பற்றி அவனை அக்கறை இல்லவே இல்லை. ஏன்? பேசுகிறவர் ஈகோவில் பேசிக்கிறார். நீங்கள் வர அவர் மகான் வர சொல்லிட்டீங்க, ஞானின்னு வர சொல்லிட்டீங்க, அவர் உச்சாந்தரில் செருப்பால் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அவருக்கு உச்சாந்தரில் செருப்பால் வச்ச மாதிரி ஆயிட்டு இப்படி விண்ணுன்னு ஆயிட்டுக்கிறாரு. என்ன பேசுவார்? குழந்தைகளே, இந்த எளியவனை நாடி சொம்மனா எளியவனைன்னு வரு. அது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே எளிமையாகிறது கிடையாது, பயங்கர பந்தா. இந்த எளியவனை நாடி நீங்கள் வந்துருக்கிறீங்க, நீங்கள் நல்லா தேவியின் அருள் பெறுவீங்க. தேவி என்ன பண்ணுவா? எல்லாரையும் ஆசீர்வதித்து அருள்வா. தேவிக்கு ஒரு மந்திரம் இருக்குது, தேவிக்கு ஒரு மந்திரம் இருக்குது. போகும்போது விபூதி 250 ரூபாய்க்கு உட்காந்து பேர்வை சிந்தோ மந்திரம் சொல்லி உரு ஏற்றி அதை பண்ணி வச்சுக்கிறோம். போகும்போது மறக்காமல் வாங்கிட்டு போங்க. நீங்கள் லிங்க பைரவியில் இருக்குது, எடுத்துன்னு போய் வச்சுக்கலாம். அது இந்த வேலை இந்த வேலையெல்லாம் அங்கே கீழே சொல்லுவாங்க. கேடு கட்டு போயிடுவீங்கன்னு சொல்லவே மாட்டான். என்ன ஆயிட்டீங்க நீங்கள்? நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உன்னை மாதிரி யாரையும் செஞ்சிடறேன் இந்த கடவுளை. ஒரு கணமாச்சும் உன்னை பாரு, உன்னை பாரு, உன்னை மூஞ்சி கண்ணில் பாரு. சே என்னடா நீ இல்லை என்ன மாதிரியே செஞ்சுக்கிறியடா இல்லை? யார் மாதிரி செஞ்சுக்கிறான்? இந்த மாதிரி ஒரு கோணையான அமைப்பு வேறு யாருமே நீ செய்யலையே. இந்த சந்து பொருள் மாதிரி எல்லாருக்கும் இல்லையே. ஒரு சிலருக்கு சந்து பொருள் இருக்குது, ஆனால் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இல்லையே. எவ்வளோ விசேஷம்! நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். இந்த பாட்டு தான் அங்கே போயிடும். இடையில் பின்னழகு மட்டும் கிடையாது. கண்ணபுரம் செல்வேன், கவலையெல்லாம் மறப்பேன், கண்ணனின் சன்னதியில் என் நேரமும் இருப்பேன். எழுதுனவன் வேற இடத்துலேருந்து எழுதுனான், பாடுறவர் வேற இடத்துலேருந்து பாடுறாரு. நான் பாட்டை நீங்கள் திரும்ப போய் அங்கே போய் கேட்டு பாருங்கள், தெரியும் வித்தியாசம். ஒரிஜினலாக பாடினார்ல இந்த பாட்டை நீங்கள் போய் கேளுங்க. நான் பாடும்போது என்னாச்சு, அங்கே போடும்போது என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வேற இது. கருட மண்டபத்தை கண்குளிர காண்பேன், கண்ணாடி சேவை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்திடுவேன். ஓம் நமோ நாராயணா. வார்த்தையே விசேஷம். எப்போ நான் பேசினவெல்லாம் அப்படியே உள்ளேருந்து திறந்த மனதோடு பேசினான், படித்தவன்லாம் மூணு மனசோடு இருந்து படிக்கிறான். என்ன புரியாது? இடையில் பின்னழகில் 2 கூடத்தை கொண்டு, என்ன புதிய தம்புராவாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சயின்டிஸ்ட்டு ஒன்றே ஒரு கதையெல்லாம் எழுதுவார். அப்போல்லாம் யாழ் இருந்தது, இந்த யாழ் ரொம்ப விசேஷமான மரத்தில் செஞ்சாங்க, அந்த தம்புரா பெருசாக இருந்தது, பூசணிக்காவை புடம் போட்டு காய வைப்பாங்க. நேராக சொல்லிட்டு போய்க்கிறான். நம்மளே சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு? இதை இன்னொத்த வருவான், புக்கு படிச்சுட்டு இன்னொத்த வருவான், அதே பாட்டுக்கு விளக்கம் தருவான். ஆமாம், இந்த தம்புரா விசேஷமான தம்புரா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இப்படி தான் இருக்குதுன்னே வர செஞ்சு காட்டுருவானுங்க. ஆட போகிறபோக்கு அது நேரில் நடந்துக்குதுடா, யாருக்கு தெரியும்?
அப்போ அதை புரிஞ்சுக்கணும் என்ன வேணும்? போதிய வயசு, போதிய அறிவு, போதிய ஞானம் வேணும். ஞான பாடல்கள் படிச்சிங்கன்னா ஞானத்தோடு இருக்கிற பாட்டு. ஞான பாட்டுன்ற பேரில் எவனும் நோ பாட்டு ஆகிட்டான், கேசம் வர போயிட்டான். ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஏன்னா எது வாசலோ அதை என்ன பண்ணணும், நான் எங்கே வர பார்க்குறாங்களோ அங்கே தான் என்ன பண்ணணும், நான் திறந்து வைக்கணும். அப்போ இதுதான் வாசல் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும், அதை திறந்து வைக்கணும். மதம் உனக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிச்சு உனக்கு. மதம் தான் வாசல் உண்மை தேர்றதுக்கு என்ன செய்யணும்? மதத்தையே தாக்குனா தான் என்ன பண்ணுவேன், நீ தட்டி பேசுவோன்ற. நான் கடவுள் ஒன்றா இல்லையா? அப்புறமா ஏன் மதம்? சடங்கு இதான் விசேஷம், எல்லா சடங்கும் எடுத்துன்னு வா, எதெல்லாம் விசேஷமோ அதை வச்சுக்கலாம். இந்தியாவில் திருமணத்தை எப்படி செஞ்சுக்கணும் சரியா சொல்லு. நான் சொல்கிறேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி கையெழுத்து போட்டு வரணுன்றேன். கரெக்டாக தப்பா? இதுக்கு மதம் தேவைப்பட்டா? இல்லை. இந்தியா என்ன சொல்லி வச்சுக்குது? 2 பேர் திருமணம் பண்ணால் என்ன பண்ணணும்? பதிவு பண்ணணும். பதிவு பண்ணுறதுக்கு என்ன ஆகணும்? பேனா பென்சில், சாட்சிக்கு 2 பேர் போதாது. ஓகே, போய் பண்ணிட்டு வரலாம். இப்போ கல்யாணத்தை எப்படி பண்ணலாம் சொல்லு, நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறது தப்புன்னு சொல்லு. நீ எந்த முறையானா கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? இது இந்திய பதிவு சட்டத்தின்படி அது என்ன பண்ணிருக்கணும்? பதிவு பண்ணனா கூட பொருந்தும் அப்படின்ட்டு தான். 2வது ஆப்ஷன் தான் மற்றதெல்லாம். முதல் ஆப்ஷன் என்ன தான்? ஏன் எப்போ அது உனக்கு தெரியும்? வெளிநாட்டுக்கு போகும்போது பாஸ்போர்ட் வாங்கும்போது தான் உனக்கு தெரியும். பதிவு பண்ணே இல்லையோ, வாழ்ந்துனே இருக்கிற, கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு, புள்ளையும் வந்துச்சுன்னா கல்யாணம் தேவையில்லை. ஏன் பதிவு கல்யாணம் தேவையில்லை? புள்ள போந்துச்சு, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், என் பொண்டாட்டி நீ இவன்னு சொல்லிட்டேன், அதை அத்தாச்சி உனக்கு கச்சிச்சு. பதிவு பண்ணா கட்டிவிட அத்தாச்சி கழிச்சு. புள்ள பிறலைனாக்கா வெளிநாட்டுக்கு போகும்போது பத்திரிக்கை எந்த இடத்துன்னு போய் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வரணும். இப்போ கல்யாணத்தை எப்படி பண்ணலாம் சொல்லு? நிக்கா பண்ணிக்கலாமா? மேரேஜ் பண்ணலாமா? சர்ச்சுக்கு போகலாமா? கோயிலுக்கு போகலாமா? கோயிலில். சர்ச்சில் பண்ணால் அந்த பாதிரியார் பதிவு பண்ணுறாரு, கோயிலில் பண்ணால் பதிவு பண்ணுறாங்க. மொத்தத்தில் கல்யாணத்தை என்ன பண்ணோம்? ஆனால் ஒரு இட்லிக்கிறவன் சொல்லுவான், 2 பேரும் பிடிச்சிருக்கணும் சார். கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன போனா? ரிஜிஸ்டர் கூட தேவையில்லை, என்ன போனா? மதமே தேவையில்லைன்னும் போது சடங்கு இதெல்லாம் என்ன இல்லை, மேட்ரில் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா. மூணாவது விஷயத்துக்கு சாட்சி சொல்லணுமா என்ன? அண்ணா உனக்கு அல்வா எனக்கு அல்வா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நிஜ மனிதன் நிஜ வாழ்க்கை எப்படி வாழ்கிறான்? நிஜமாக வாழ்கிறான், உண்மையாக வாழ்கிறான். உண்மையாக வாழ்ந்தால் அவனுக்கு என்ன தான் தேவைப்படுது? எல்லாத்துலேயும் உண்மை தேவைப்படுது. அப்போ கடவுளும் உண்மையாக தேவைப்படுது. போலியான மனுஷனுக்கு கடவுளும் போலியாக இருந்தால் போதும். பொண்டாட்டி புருஷன் மாதிரி நடிக்கிறான், சொம்மனா கடவுள்கிட்ட என்ன தான் போலியாக ஒரு சும்மா ஒரு பொய் சொன்னால் போதும். கடவுள் எதனா ஒன்று கொடுப்பா வச்சுப்பேன், பொம்மையாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், காகிதமாக இருக்கட்டும். பேப்பரே இல்லைனா கூட பரவாயில்ல, ஏரோ மார்க் போட்டுருந்தா கூட சரி, நாங்கள் ஒத்துப்போம். ஏன் எங்களுக்கு என்ன தேவைப்படுதா? என்ன சீரியஸா? ஒன்றும் தேவைப்படல. நாங்கள் ஆடு மாடை விட கொஞ்சம் விசேஷம், அவ்வளோதான். நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எங்களுக்கு கடவுள் தாகம் கிடையாது. என்ன பண்ணேன் அதெல்லாம் ஒன்று பண்ணாங்க. நான் மக்களுக்கு பாதிரியார் இல்லாமல் கல்யாணமே நடக்காது. ஏன்? அவர் தேவ ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்கி புனிதமானவர் ஆகிட்டுக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுவார்? ஏன்னா பிடிங்கிட்டு போய்ட்டு நாங்கள் போதும். ஓகே, நாங்கள் இமாம் 2 பேரும் கூப்பிட்டு வச்சு நிக்கா பண்ணிப்போம். 2 பேர் வாழ்ந்தீங்களா? வாழ்ந்தீங்களா? யாரை கேட்கணும்? இன்னிலேருந்து மரியாதையாக என்ன பண்ணேன்? உன்னை கேளு. என் தேவையெல்லாம் நான் சந்திச்சேனா? நான் சரியாக வாழ்ந்தேனா? நான் சரியாக இருக்கிறேனா? என் இருப்பு எனக்கு சரியா? ஏன் இங்கே இருக்கிறேன்? நான் இங்கே எப்படி இருக்கணும்? யாரை கேட்கணும்? உன்னையே கேள்வியா? உன்னையே கேளு. இந்த ஈர்ப்பே இல்லை, திரும்பு. யார் பக்கம்? உன் பக்கம் இருந்துருக்குற. ஆனால் உனக்கு என்ன தெரியாது, எது தேவைன்னு தெரியாமல் ஆயிடுச்சு. நீ வெளியே இருந்துருக்குற, என்னத்தை கற்றுக்கின? பொண்ணை தெரிஞ்சுக்காது, நீ எதுவும் கற்றுக்க முடியாது. ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, பொதுவாக எல்லா மனிதனுக்குமே சரி, தாகம் பெருசாக இருக்கணும். ஈர்ப்பு கடவுளின் பேரில் இருக்கணும். ஈகோ, சூப்பர் ஈகெல்லாம் சும்மா செல்லாது. ஆணவத்தை தகுதி தான் காலில் ஊழ சொன்னாங்க. காலில் ஊறுறது கூட இப்போ ஆணவம் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் காலில் ஊழுவோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆணவமா? அது கூட கிடையாதுன்ற நான். அப்படி காலில் விடக்கூடாது, ஆணவத்தில் இருக்கக்கூடாது. அது அடிமைப்படத்துலேயும் இருக்கக்கூடாது. இந்த மனிதன் விசேஷமானவன், இவன் கால்கள் விசேஷமானது. இவனை தாங்குற மாதிரி என்னையும் அவன் என்ன பண்ணிட்டோம்? தாங்கட்டும். நானும் உனக்கு என்னையும் கொஞ்சம் தாங்கு. எனக்கும் என்ன விசேஷமாக இருந்த உடனே நானும் உன்னை கூட என்ன பண்ணிட்டோம்? சக பயணியாக இருக்கட்டும்னு அர்த்தம்.
என்ன அர்த்தம் அதுக்கு? சக பயணியாக இருக்கணும். நீ கீழே, நான் மேலே கிடையாது. புரியுதா என்ன அர்த்தம்? சார் என்னையும் கொஞ்சம், நானும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டோம் ப்ளீஸ். கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்க ப்ளீஸ். அதான் கால் தூக்கி தான் மேலே போடணும். ட்ராப் பண்ணுறதுக்கு கால் போடாமல் இருந்தாக்க ட்ராப் பண்ண முடியும்? வச்சுக்கிறது 2 வீலரு. நாங்கள்லாம் கால் தூக்க மாட்டோம். ஏற முடியுமா? வீட்டில் சைடில் என்ன உட்காரணும்? நீ என்ன பண்ணா? கால் தூக்க கட்டிவிட்டு என்ன பண்ணி ஆகணா? சூத்தை தூக்கணும்யா. அப்போ தானே மேலே ஏறி உட்கார முடியும். ஒன்று காலை தூக்கணும், இல்லை சூத்தை தூக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? 2 வீலரில் உட்கார முடியும். நான் காலையும் தூக்க மாட்டேன், சூத்தையும் தூக்க மாட்டேன், உட்கார முடியாது. உன்னை எப்படி நான் ட்ராப் பண்ணுறது? ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ட்ராப் பண்ணேன், என்ன செய்யணும்? நான் 2 வீலர் வச்சுக்கிறேன். என்ன பண்ண நீ? ஒன்று சூத்தை மேலே தூக்கி அதில் உட்காரணும், இல்லை காலை தூக்கி உட்காரணும். நான் சூத்தம் தூக்க மாட்டேன், காலம் தூக்க மாட்டேன். சூத்தை கால் தூக்குற இல்லை, அப்படி தான் காலில் வருது. இங்கே வந்துட்டு அவங்களுக்கு வர சொல்லுது. அது உன் வேலை இல்லை, அது விஷயம். நான் பேசுறதெல்லாம் உனக்கு பேசியே இல்லை. நான் என்ன பேசுகிறேன்? எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன். வீட்டிலேருந்து பேசுகிற எப்படி பேசுவார்? எப்படியா பேசுவார்? உண்மை பேசுவார். திட்டுங்களான்னு கேட்கும்போதே என்ன தெரிஞ்சிச்சு அந்த மனுஷனுக்கு? அப்போ குற்றம் உள்ள நெஞ்சுக்கு என்ன பண்ணும்? உண்மைதானே? அப்போ உனக்கே புரியுது நான் என்ன பேசணும். அப்போ அதுக்கு ஒரு அப்பன் ஒரு பிள்ளை அடிக்கிறான்னா என்னத்துக்கியா? கெட்டு போகிறதுக்கா? ஸ்கூலுக்கு போட்டு காது பிடிச்சி தூக்குறோம் போடா என்ன திட்டிருத்துக்கா? எதுக்கியா? நல்லா இருப்பான், படிச்சான்னா 4 வார்த்தை தெரிஞ்சுக்கும். நம்ம தான் ஒருத்த கை நாட்டாக்குறோம், வேலைக்கு வெட்டிக்கு போகாமக்கிறோம். இதென்னா சனியை ஃபஸ்ட்டு கிஸ்ட்டு நல்லா இருக்குன்னு பார்த்தா நம்மளோட கேடு கட்டலான்னு நினைக்குது. என்ன செய்யுது இல்லை? இரவா நம்மளே திட்டுறோம். கத்தியத்தை ஒரு வெட்டான், கை போயிடுச்சு, போலீஸ்காரன் வர பூச்சின்னு போட்டான். யார் தெரியாமல் வெட்டிங்கனுங்க? அப்பங்காரன் என்ன சொல்லுவான்? போலீஸ்காரர் டென்ஷன் ஆகிட்டு வரும். என்ன? ஆமாங்க, நானே தான் தெரியாமல் வெட்டிங்கன்னு. ஏன் வெட்டுறது? யார் நடக்குதுங்க இந்த சமூகத்தில்? அதெல்லாம் நடந்துருந்தாங்க. அது இப்படிலாம் அப்போ இருக்கிறான். இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரிஜினல். திட்டும்போது வேற, ஆனால் பார்க்குற பார்வை என்ன வேற, வார்த்தைகள் வேற, உண்மை வேற. இலக்கணம்லாம் சும்மா உதவாது. கோடு போட்டால் நடக்க முடியும் கரெக்டாக? அது பேர் நடக்கதே கிடையாது. நீ கோட்டு போட்டு நடக்கிறதுக்காக வந்த? எப்படி சும்மா தனியாக ஆவர்த்தனம் தான். எப்படியெல்லாம் முடியுமோ அப்படிலாம் நடந்து போக வேண்டியது. பர்ஃபெக்டாக நடக்கணும். படியில் எப்படி அதெல்லாம் நடக்க முடியாதுயா. 2 படி வைப்பேன். என்ன ஏன் இஷ்டம்? ஓடுவேன், ஏன் இஷ்டம்? உருளுவேன். என்ன சொல்றது? இதுக்கு தான் கோயிலில் உருள நடக்க கால் மேலே கால் வைக்கலாம் சொல்லி கொடுத்தான். இப்போ கரெக்டாக நடந்துங்கிறாங்க. எதெல்லாம் தப்பாக புரிஞ்சிடுமோ எல்லாம் தப்பாக புரிஞ்சுனீங்க, பரவாயில்ல. ஈர்ப்பு உங்களுக்கு கடவுள் பேரில் இருக்கட்டும். ஈகோ போதுமானது கிடையாது. சூப்பர் ஈகோ பாவம். நீங்கள் உங்களை மறைச்சிக்கிறீங்க. நீங்கள் உங்களை மறைச்சிங்கன்னா பாவமாயிட்டீங்க. யாரை மறைச்சிக்காதீங்க. சும்மா நான் இந்த காரணம்லாம் சொல்லி தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன வேணால் பண்ணிங்க, அது உங்கள் இஷ்டம். உங்கள் உடம்பு உங்கள் மேலே என்ன வேணால் கர்மத்தை பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் புனிதமானவர் ஆக முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? உங்கள் வார்த்தை ஜாலங்களால் நீங்கள் என்ன முடியாது? உங்கள் தாகத்தை தீர்த்தவராக ஆக முடியாது. உங்கள் தாகத்தை, உங்கள் வெறியை, உங்கள் எல்லா தேவைகளையும் நீங்கள் தீர்த்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தான் நீங்கள் இங்கே வந்துருக்கிறீங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. முடிஞ்சால் மரியாதையாக ஆனந்த வாழ்க்கை வச்சுக்குவாங்க. வந்து விட்டு கரெக்டாக கற்றுன்னு போங்க, ஆனந்தமாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லைனாலும் பரவாயில்ல, ஆட்சகரெல்லாம் நினச்சின்னு இருக்காதீங்க. ஏன்னா சேர வேண்டிய போனோம். நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் முதல்லே கூட. ஒரு 25 வருஷம் வயசிட்டு வந்துக்கிறேன். புவாகுது பிச்சை எடுத்தாலும் போகிறதுக்கு ஒரு 100 பேரை சம்பாதிச்சுக்கிறேன். என்ன சொல்கிறது? நான் என்ன போட்டாலும் லைக் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர்னா இருக்கிறாங்க. என்ன போட்டாலும் கருமோ அப்படின்னு எதனா கூட சரி 10 லைக் விழும் ஆயிடுச்சு. ஒன்றும் செய்ய முடியாது. எப்படியோ ஒரு 16,000 பேர் என்னை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை எப்பவுமே உண்மை என்ன தான் ஆகுது? எத்தனை காலம் ஏமாந்துருப்பான் இந்த உலகத்தில். சும்மா அதெல்லாம் என்ன சொல்கிறது? போதும், ஏமாந்ததெல்லாம் போதும். சும்மா ஏமாந்துன்னு உங்களையும் ஏமாத்தின்னு ஊரையும் ஏமாத்துறீங்க. நீங்களே முதல்ல ஏமாந்துக்கிறீங்கன்னு முதல்ல புரிஞ்சு வச்சுங்க. இந்த ஏமாத்துக்கார விதிங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. சும்மா ஈகோவில் என்ன பண்ணுறாதீங்க, ஆணவத்தில் அழிச்சிக்காதீங்க. நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான்.
இதுக்கு மேலே கத்தி பேச முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே தெளிவாக பேச முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. கடவுள் ஒன்றே ஒன்று தான், மதம் தேவையில்லை. இது நாகரிகமாக மதம் மறப்போம் மனிதம் வளர்ப்போம்னு போட்டுக்கிறேன். நான் மதம் எதிர்ப்போம் சொல்லவே இல்லை. எதிர்க்க வேண்டிய வேலை அவசியமே இல்லை. ஒன்றுமேல அது பீஸை போய் எதிர்ப்பாங்களா யாருன்னா? செத்த பாம்பை எவனா அடிப்பான்? அது வேஸ்ட் பீஸ்ன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. அதை போய் எதிர்ப்போம் நான் சொல்லுவாங்க. செத்து போச்சுன்னா அது என்ன? இது மறந்துட வேண்டியது தான். செத்து போந்த ஞாபகம் வச்சுன்னா என்ன ஆகுமா என்ன? ஆனால் மனிதம் இன்னும் கூட வளரணும். என்னிலும் சிறப்பாக பேசுறதுக்கு ஒரு ஆள் வரும். என்னை விட சிறப்பாக பேசணும். இன்னும் அசிங்கமாக பேசி ஒன்று திட்டணும். பார்த்தா என்ன பெரிய மேர் மாதிரி எனக்கு அடுத்த வாரம் எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? அப்படி இருப்பான். நம்ம அங்கே போய் நின்னாவே மூத்திரம் மேய்ஞ்சிப்பேன். புரியுதா? எனக்கு அடுத்த வாரம் கிட்ட என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்தான், நான் குருவாக வரான், நான் எப்படி இருப்பான்? அங்கே போய் நின்னா அவனுக்கு மூத்திரம் வந்துடும். நடுங்குவேன். உள்ள கதவு திறந்துட்டு போகலாமா வானாவா அப்படி இருக்கும். இங்கன்னா வந்துடுறல, அங்கே அப்படி இருக்காது. போகும்போது எல்லாத்தையும் விட்டு தான் போவேன். சார் எல்லாம் ஜெட்டி கூட ஊற்றுட்டேன், ரொம்ப நிர்வாணமாக தான் க்ளீன், இனி எதுவும் இல்லை சார், நீங்கள் எப்படின்னா செஞ்சு ஓகே. அப்படி தான் இருக்குது கடவுள். ரொம்ப தெளிவாக சொல்லிடுவான் நம்மளால். ஏன் வேலைலாம் நம்ம பாதி வேலை முச்சு வச்சுட்டுக்கிறோம். இப்போயே தெளிவாயிடு. நான் இருக்கும்போதே என்னை பயன்படுத்திக்கோ. என்ன கேட்கணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கா. என்ன கேட்கணும் என்ன பண்ணேன்? எனக்கு கேள்வி கேட்கறதுக்கான சந்தர்ப்பமே அதுக்கு தான் தந்து வச்சுக்கிறேன். தெளிவாக கேட்டு சரியாக புரிஞ்சுன்னு போ. ஒரு உண்மை தான், ஒரே உண்மை தான். 1000 உண்மையெல்லாம் இல்லை, இல்லவே இல்லை. இதுக்கு வந்து ஏழை பணக்காரலாம் அது பார்க்கறது இல்லை, ஜாதியெல்லாம் அது பார்க்கறது இல்லை, சாப்பிட்றது பேடுறதுலாம் அதுக்கு தேவையில்லை. நீ ஆண் பால் பெண் பாலாக இருக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை. உனக்கு உண்மை தேவையான அந்த ஈர்ப்பு உனக்கு இருக்குதுன்னா இங்கே வா இந்த இடத்துக்கு. இல்லைனாலும் ஈர்ப்புன்ற விதத்தில் உனக்கு ஆண் பெண் மதப்பற்று இதெல்லாம் ஈர்ப்பே ஒழுங்காக பாரு. உங்கள் அதில் ஒன்றுமே இல்லாமல் தள்ளி வெளியே வருவேன். நெருப்பு உன்னை உன் ஆன்மீகத்துன்ற பேரில் நீ எந்த மதத்துலையானா பிறந்து அந்த மதம் உள்ள முழுசும் படி, முழுசும் படி. திருப்தி ஆகிட்டியா பாரு. போலியாக தான் இருக்கும். என் கேள்விக்கு போய் சொல்லு. நான் மதம் முழுசாக படிச்சிருக்கிறேன், எனக்கு மதம் பிடிச்சிருக்குது, மதம் சரின்னு சொல்லு. என் மதம் சரின்னு சொல்லு, வா நம்ம பேசுவோம். மதம் சரி, இந்த கடவுள் உனக்கு தெரியாதான் செஞ்சுருக்கோம், நான் அந்த மதத்தை நான் பின்தொட்ட பார்க்குறேன். கிடையாது. மதம் எதுவும் இங்கே போதுமானதே கிடையாது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாது. மதம் போதுமானதே இல்லை. நீ தான் போதுமானவன். யார் தான்? நீ தான். உனக்கு தாகம் தான் அது போதுமானதான் ஆகும். உன் தாகம் இல்லைண்ணா, நீ நீர்த்து போயிட்டு இருந்தியானா, வீரம் இல்லாமல் ஆயிட்டியானா, உனக்கு என்ன இருக்காது. அது தேவைப்படல. தேவைப்பட்டா வா, ஈர்ப்போடு இரு, ஈகோவை விடு. ஈர்ப்போடு இரு, ஈகோவை விடு. இன்றைய சுலோகம் அதான். நல்லா இரு.